ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாதனையாளர்களில் ஒரு 3 இம்பார்ட்டண்ட்டான பர்சன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? யார் யார் அப்படின்னா, டிஎஸ்எஸ் ராஜன், அடுத்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் ஜோசப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரதராஜலு நாயுடு. ஓகேவா? இந்த 3 பேர்த்த பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம ஒரே சோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பேராசிரியர் வெங்கடேசன் ஐயா அவர்களோட புக்கில் தான் பார்த்துட்ருக்கோம். சரி பாருங்கள், டிஎஸ்எஸ் ராஜன் இவரோட காலகட்டம் என்ன, 1880லேருந்து 1953 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட காலகட்டம். இளமையில் வறுமை பாருங்கள், இவர் இளமையாக இருக்கிற வயதில் வந்து பார்த்திங்கன்னா வறுமையில் இருந்திருக்காரு. அதை தான் இப்படி சொல்கிறாங்க. இவரோட பேர் பாருங்கள், டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்னா திருவெங்கிமலை சேச சுந்தரராஜன் அப்படின்றது தான் இந்த டிஎஸ்எஸ் ராஜன் அப்படின்றது. ஓகேவா? திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் வடகலை ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தார். எங்கே பிறந்திருக்காரு? திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் வடகலை ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்திருக்கிறாரு. இளவயதில் தந்தை சேஷ ஐயங்காரை இழந்த சுந்தரராஜன் சுயமுயற்சியால் திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். பார்த்தீங்களா, எங்கே படிச்சிருக்காரு? யூஜி டிகிரி பட்டப்படிப்பை முடிச்சிருக்கிறாரு. எந்த இடத்துல? திருச்சி ஜோசப் காலேஜ். ஓகேவா? ஜெயின் ஜோசப்னு சொல்லுவோம்ல, அந்த காலேஜில் பட்டப்படிப்பை முடிச்சிருக்கிறாரு. வறுமையின் காரணமாக 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை ராயபுரம் மருத்துவ பள்ளியில் சேர்த்தாங்க. ஓகேவா? சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரம் மருத்துவ பள்ளியில் சேர்ந்து இந்த மாதிரி எல்எம்பி மருத்துவ படிப்பை முதல் வகுப்பில் வெற்றிகரமாக முடித்தார். என்ன அது? எல்எம்பி. ஓகேவா? இந்த வகுப்பை வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுறாரு. எப்போது? 1905 ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆண்டு காலம் வந்து அரசாங்க பணியில் இருக்கிறார். ஓகேவா? 3 ஆண்டு காலம் அரசாங்க பணியில் இருக்கிறாரு. இந்த பணியில் இருந்துகிட்டு இருக்கும்போதே இடையில பார்த்திங்கன்னா பதவி விலகனால இவருக்கு அரசாங்கம் செலவு செய்த உதவித்தொகையை திரும்ப வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? இப்போ கவர்மெண்ட்டில் இவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இடையிலேயே இவர் வந்து பதவி வந்து வேண்டாம், எனக்கு இந்த டாக்டர் பதவி வேணாம், நான் அந்த மாதிரி வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பதவியை விட்டுட்டு வரும்போது, அப்போ வேலையே வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு வரும்போது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நீ இவ்வளோ நாள் வேலை பார்த்தில்ல, இதுக்கு நாங்கள் காசு கொடுத்தோம்ல, அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீ வேலையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அரசாங்கம் செலவு செஞ்ச உதவித்தொகையை கேட்குறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், வறுமையில் புலமை. எல்எம்பி பட்டய படிப்பை முடித்த டிஎஸ்எஸ் ராஜன் பர்மா சென்று, ஓகேவா, எங்கே பர்மா போகிறாரு. பர்மா போய் ரங்கூனில் அரசாங்க மருத்துவமனையில் சேர்றாரு. ஓகேவா? இங்கேருந்து எங்கே போகிறாரு? பர்மா போய் ரங்கூனில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையில் சேர்றாரு. அங்கே ஒரு ஆங்கில அதிகாரியின் கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அறிவாற்றலிலும் தொழில் திறமையிலும் தன்னை விட மிகவும் குறைந்த ஒரு அந்நியரிடம் வேலை பார்ப்பதை விரும்பவில்லை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு வெளிநாட்டுக்காரங்கிட்ட நான் போய் எப்படி வேலை பார்க்கறதுன்னு சொல்லி அது வந்து அவருக்கு பிடிக்கல. எனவே என்ன பண்ணுறாருன்னா, அங்கேயும் வேலையை விட்டு விலகினார். அங்கேயும் அரசாங்கத்துக்கு வந்து இந்த மாதிரி உதவித்தொகை திருப்பி கொடுக்கறதுக்கு நான் வந்து என்ன செய்கிறது, ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து இங்கே கேட்டுட்டாங்க, நாங்கள் வந்து கொடுத்த உதவித்தொகையை நீங்கள் ரிட்டர்ன் கொடுங்கன்னு கேட்டதுக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்போ அந்த வேலையும் விட்டுறாரு, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற வேலையை விட்டுறாரு. இந்த மாதிரி வந்து காசு வந்து எப்படி ரிட்டர்ன் கொடுக்கறது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வெளிநாட்டு படிப்பும் ஆங்கில மருத்துவ முறையில் உயர் பயிற்சியும் இருந்தால் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தொகையை எளிதில் செலுத்த முடியும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, ராஜன் வந்து லண்டன் போகிறார். ஓகேவா? ராஜன் வந்து எங்கே போகிறாரு? லண்டன் போகிறார். எப்போ? 1908 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து லண்டன் போகிறாரு. சரி, லண்டன் போய் நம்ம சம்பாரித்து கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு லண்டன் போகிறாரு. லண்டனில் போய் தான் இவர் வந்து தீவிரவாதிகளோட தொடர்பு கொள்கிறார். ஓகேவா? லண்டன் சென்ற ராஜன் மருத்துவமனையில் மேல் படிப்பில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்எம்பி முடிச்சிருந்தாரா, இப்போ எம்ஆர்சிஎஸ் வந்து முடிக்கிறார். ஓகேவா? எம்ஆர்சிஎஸ் இந்த படிப்பை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாரு. எப்போ? 1911 வந்து எம்ஆர்சிஎஸ் படிப்பு வந்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜனுக்கு இருந்த மருத்துவ புலமையும் அறுவை சிகிச்சையில் அவருக்கு இருந்த தொழில் திறமையும் கண்டு ஆங்கில மருத்துவர்கள் இந்த மாதிரி வந்து அதிசயிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? யாரா இந்த டாக்டர் நல்லா வேலை பார்க்குறானே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆங்கிலேயரே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவர் வந்து பாராட்டியிருக்கிறாங்க. ராஜன் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் உள்ள ஒரு மிடில் செக்ஸ், ஓகேவா, ஒரு மிடில் செக்ஸ் மருத்துவமனையில் சேர்ந்து இந்த மாதிரி வந்து உடனிருந்த மருத்துவர்கள் மெச்சம் பணியாற்றினார். ஓகேவா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ராஜன் லண்டனில் இருந்தபோது இந்திய விடுதியில் சேர்ந்தார். இங்கே இந்தியன் விடுதின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதாவது இந்தியன் ஹவுஸ். ஓகேவா? இந்தியன் ஹவுஸுன்னு ஒரு வீடு வந்து ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா புரட்சிகாரர்களோட ஒரு மையமாக திகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அந்த ஹவுஸில் போய் சேர்றாரு. அந்த காலகட்டத்தில் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆர்வம் கொண்ட தீவிரவாதிகளின் பாசறையாக இருந்தது. பார்த்தீங்களா, தீவிரவாதிகள் புரட்சிகரவாதிகள் அவங்களோட ஹோமாக அது இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜனுக்கு வந்து விடி சவார்கர், வாவேசு ஐயர், அதுக்கப்புறம் மதன்லால் திங்காரா, இந்த மாதிரி தீவிரவாதிகளெலாம் ஒரு தொடர்பு ஏற்படுது. இந்த மதன்லால் திங்காரா கூட நெருங்கி பழகிறார். யார்? நம்ம டிஎஸ்எஸ் ராஜன். ஏன் அப்படின்னா இந்த மதன்லால் திங்காரா வந்து என்ன பண்ணிடுவாருன்னா ஆங்கிலேய
அதிகாரி கர்சன் வில்லின்னு ஒருத்தர் இருப்பான், அவனை போய் போட்டு தள்ளிடுவார். ஓகேவா, அவனை போய் போட்டு தள்ளிடுவார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரசியல் கொலை செஞ்சு பழி தீர்த்துக்கலான்னு சொல்லி அவரை வந்து கொன்றுவார். எப்போ 1909 ஜூலை மாதம் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதன்லால் திங்காரா, இவர் யார், டிஎஸ்எஸ் ராஜனோட ஃப்ரெண்டு. இவர் வந்து என்ன பண்ணுவார், இந்த மதன்லால் திங்காரா இந்த மாதிரி கர்சன் வில்லியை போய் கொன்றுவார். ஓகேவா, கர்சன் வில்லியை இந்த மாதிரி அரசியல் கொலை செஞ்சு இந்த மாதிரி பழி தீர்த்துக்கலான்னு சொல்லி கொன்றுவார். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மதன்லால் திங்காராவை வந்து ஜெயிலில் பிடிச்சி அடைச்சிருவாங்க. ஓகேவா, மதன்லால் திங்காராவை ஜெயிலில் பிடிச்சி அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சிறையில் அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் வந்து டிஎஸ்எஸ் ராஜன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே ராஜன் வந்து உடனே வராரு. இந்த மாதிரி ராஜன் நண்பனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக அரசாங்கத்தின் அனுமதியோடு மதன்லால் திங்காராவை சிறையில் சந்தித்து பேசினார். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ராஜனோட இந்த மாதிரி சாகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ராஜனை பார்க்கணுன்னு சொன்ன உடனே மதன்லால் திங்காரா வந்து இப்படி சொன்ன உடனே இவர் வந்துடுறாரு. வந்து இந்த மாதிரி பார்க்குறாரு. ஓகேவா, ஜெயிலில் வந்து பார்க்குறாரு. ஆங்கிலேயர்கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வர்றாரு. ஓகேவா, இந்த டைலாக் பார்த்து வச்சுக்கோங்க. மதன்லால் திங்காரா வந்து பார்த்தீங்கன்னா யாரை கொண்டிருக்காருன்னா இந்த கர்சன் வில்லி அப்படின்றவரை கொண்டிருக்காரு. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் வந்து போல் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஒரு டைம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், தேசப்பணி. லண்டனில் இருந்து மீண்டும் பர்மாவுக்கு வந்த பிறகு ராஜன் அங்கு ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்து 4 ஆண்டு காலம் நடத்தி அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய தொகையை செலுத்திவிட்டு சேர்த்த பணத்துடன் சொந்த ஊரான ஸ்ரீரங்கத்துக்கு திரும்புகிறார். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் 4 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்துட்டார். லண்டனில் 4 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையை ரிட்டர்ன் கொடுத்துட்டு மீதி இருக்க பணத்தில் எங்கே போகிறாருன்னா அந்த மாதிரி சொந்த ஊருக்கே போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறார், ராஜன் கிளினிக் அப்படின்ற ஒரு மருத்துவமனையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பேரையும் புகழையும் பொருளையும் வந்து சேர்க்கிறார். எங்கே, அவரோட சொந்த ஊர் ஸ்ரீரங்கத்தில். இருப்பினும் ராஜனின் நடவடிக்கைகளை ஆங்கில அரசாங்கத்தின் ரகசிய போலீசார் கண்காணிக்க தவறவில்லை. பாருங்கள், இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, சரி டிஎஸ்எஸ் ராஜன் ஒரு வெயிட்டான ஆள் தான், அவனை வந்து நம்ம எப்போவுமே கண்காணிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் மருத்துவமனையில் இந்த மாதிரி தொழில் செய்து கொண்டிருந்த ராஜனுக்கு இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காந்தி மீதும் தமிழ்நாட்டில் அரிஜன சேவையிலும் தேசப்பணியில் ஈடுபட்டிருந்த ராஜாஜி மீதும் பற்றும் பிடிப்பும் ஏற்பட்டது. அதனால் இவர் போய் காங்கிரஸில் போய் சேர்றாரு. திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயலராகவும் அதுக்கப்புறம் தலைவராகவும் ஒரு 30 ஆண்டு காலம் பணியாற்றார். ஓகேவா, பாருங்கள், திருச்சி மாவட்டம், ஏன்னா அவர் சொந்த ஊர் திருச்சி தானே, ஸ்ரீரங்கம் தானே, அதனால் திருச்சி மாவட்டத்திலே வந்து காங்கிரஸ் கமிட்டி செயலாளராகவும் அதுக்கப்புறம் அதோட தலைவராகவும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா பணியாற்றுறார். ஓகேவா, எத்தனை வருஷம், 30 வருஷம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்த பெரியார் வந்து ராமசாமி கூட நாயகரோட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. யார், நம்ம டிஎஸ்எஸ் ராஜன். இருவரும் சேர்ந்து தீவிரமாக வேலை செய்து ஊருக்கு ஒரு காங்கிரஸ் கிளையை துவக்குவதில் ஈடுபட்டனர். பாருங்கள், இந்த மாதிரி ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் கிளையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பெரியாரும் நம்ம டிஎஸ்எஸ் ராஜனும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மன ஒற்றுமையும் லட்சிய பிடிப்பும் மக்கள் நலனில் உள்ள அக்கறையும் டிஎஸ்எஸ் ராஜன், ராஜாஜி, பெரியார் ஆகிய மூவரையும் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தியது அப்படின்றாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், விடுதலை போராட்டத்தில் ராஜன். பாருங்கள், 1919ஆம் ஆண்டு காந்தி துவக்கிய ரவுலட் எதிர்ப்பு போராட்டத்தில் ராஜாஜியும் ராஜனும் பங்கேற்றனர். பார்த்தீங்களா, ரவுலட் சத்தியாகிரகம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, 1919 வந்து ரவுலட் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராஜனும் ராஜாஜியும் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த ஆண்டில் சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில் காந்தியோட தலைமை கீழே ராஜன் சத்தியாகிரகத்தை பற்றி செய்த பிரசங்கத்தை போல் இனி ஒரு முறை காண்பது அரிது என்று எழுதியுள்ளார் ராஜன். பாருங்கள், இந்த மாதிரி இந்த சென்னை திருவல்லிக்கேணியில் கடற்கரையில் காந்தியோட தலைமையின் கீழே ராஜன் வந்து சத்தியாகிரகத்தை பற்றி இந்த மாதிரி நிறையா பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அதை வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை காண முடியாதுன்னு சொல்லி ராஜன் அப்படின்றவர் இந்த மாதிரி எழுதியிருக்கார். ராமசாமி, ராஜன் கிடையாதுப்பா, மாற்றி சொல்லிட்டேன், ராமசாமி. ஓகேவா, உங்களுக்கு தெரியும் ராமசாமிலாம் வந்து எப்படின்னா நம்ம பாரதியாரை பற்றிலாம் நிறையா சொல்லியிருப்பார். ஓகேவா, அவர் தான் இவர், இந்த ராமசாமி அப்படின்றவர் தான் இந்த மாதிரி இவரை பற்றி எழுதியிருக்காரு. ஓகேவா, ராஜன் கிடையாது, ராமசாமி, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ராஜன் மருத்துவ தொழிலை துறந்துவிட்டு இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். தமிழ்நாட்டில் காங்கிரஸை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார். இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸ் செயலாளரானார். பாருங்கள், அதுக்கப்புறம் உடனே என்ன ஆயிடுறாரு, திருச்சி மாவட்ட செயலாளராக இருப்பார். அதுக்கப்புறம் திருச்சி மாவட்ட கமிட்டி தலைவராக அதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸோட செயலாளர் ஆகிட்டார். பின்னர் ராஜாஜி சிறை சென்ற போது ராஜன் இந்திய தேசிய காங்கிரஸின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். எப்போ, 1927 இந்த மாதிரி ராஜாஜி ஜெயிலுக்கு போயிடுவார். ஓகேவா, ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்திய தேசிய காங்கிரஸோட பொதுச் செயலாளராக அவர் வந்து நியமிச்சிடுறாங்க. யார், நம்ம டிஎஸ்எஸ் ராஜனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தி துவக்கிய உப்பார போராட்டத்தை தமிழ்நாட்டில் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சதுக்காக மதுரை சுப்புராயன், ஓகேவா, அதாவது NMR சுப்புராமன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவரோட வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து ராஜாஜியோட கலந்துக்கிட்டு இந்த மாதிரி போராட்ட திட்டத்தை பற்றி விவாதிக்கிறாங்க. ஓகேவா, அதாவது நம்ம யாரோட எந்த போராட்டத்தை அப்படின்னா நம்ம உப்பு சத்தியாகிரகத்தை. ஓகேவா,
உப்பு சத்தியாகிரகம் 1930 நடந்திருக்கும்ல, 31 நடந்திருக்கும்ல, அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து யாத்திரை திருச்சி டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வேதரத்னம் பிள்ளை வாழ்ந்த வேதாரண்யத்தில் முடிப்பது என்று முடிவாயிற்று. அந்த உப்பு சத்தியாகிரகம் 30, ஓகேவா? 30 கிடையாது, 30 பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்போ அப்படின்னா இந்த மாதிரி உப்பு சத்தியாகிரக யாத்திரை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுக்கு அப்போ திருச்சி டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அங்கேருந்து சர்தார் வேதரத்னம் பிள்ளை வாழ்ந்த வேதாரண்யத்தில் வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பிளான் பண்ணுறாங்க. ஓகேவா? எங்கே? தமிழ்நாட்டில் பிளான் பண்ணுறாங்க. அதான் ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 98 தொண்டர்களோட பிளான் பண்ணிட்டு போவார் இல்லை, நம்ம ருக்குமணி லட்சுமி அம்மையார் கூட அதில் ஒரு உறுப்பினராக இருப்பார் இல்லை, அந்த 98 பேரில். அதில் தான் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஓகேவா? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க? நம்ம தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க? திருச்சியில் இருக்கக்கூடிய டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேதாரண்யத்தில் வாழ்ந்த சர்தார் வேதரத்னம் பிள்ளை, ஓகேவா, அவரோட வீட்டில் வந்து முடிக்கிறாங்க. அந்த முடிவின்படி 1930 ஏப்ரல் மாதம் 13 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஏப்ரல் மாதம் 13 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாஜி தலைமையில் திருச்சி டிஎஸ்எஸ் ராஜன் அதுக்கு அவரோட வீட்டிலேருந்து புறப்படுறாங்க எல்லாரும். ஓகேவா? ராஜாஜி தலைமையில் திருச்சி டிஎஸ்எஸ் ராஜன் வீட்டிலேருந்து புறப்படுறாங்க. உப்பு போராட்டத்துக்கு அப்புறம் நடைபெற்ற சட்ட மறுப்பு இயக்கம், கள்ளுக்கடை மறியல், அந்நிய துணி புறக்கணிப்பு, இந்த போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே ராஜன் வந்து பங்கேற்றுக்கிறார். ஓகேவா? இது வந்து எப்போ முடிப்பாங்க? 1930 ஏப்ரல் மாதம் 13 புறப்பட்டு 1930 ஏப்ரல் மாதம் 28 இந்த மாதிரி உப்பு சட்டத்தை மீறுவாங்க. ஓகேவா? 28 எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து பாருங்கள், அரிஜன பணி. டிஎஸ்எஸ் ராஜன் அரிஜனங்களின் முன்னேற்றத்தில் அளவு கடந்த அக்கறை கொண்டிருந்தார். இத்துறையில் ராஜாஜிக்கு இருந்த ஆர்வமும் அக்கறையும் ராஜனுக்கும் இருந்தது. தீண்டாமை ஒழிப்புக்காகவும் அரிஜன முன்னேற்றத்துக்காகவும் காந்தி துவக்கிய அகில இந்திய அரிஜன சேவா சங்கத்தை போன்ற அமைப்பை தமிழ்நாட்டில் துவக்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இங்கே பாருங்கள், காந்தி எப்படி அகில இந்திய அரிஜன சேவா சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் ராஜாஜி, டிஎஸ்எஸ் ராஜன், வைத்தியநாத் ஐயர், தீசு அவினாசிலிங்கம், என்எம்ஆர் சுப்புராமன், வேதாரண்யம் சர்தார் வேதரத்னம் பிள்ளை, ஜி ராமச்சந்திரன், என் ஹாலாஷியம் ஐயங்கார், இவங்க எல்லாத்தோட தலைவர்களை பையனும் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? யார்? நம்ம பிஎஸ் சந்திரபாபு அப்படின்றவர். இவங்க எல்லாருமே அப்போ வந்து காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு வெயிட்டான ஆளுங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஎஸ் சந்திரபாபு சொல்லியிருக்கிறாரு. 1932 இந்த மாதிரி இது நவம்பர் மாதம் 22 ஓகேவா? 1932 நவம்பர் 22 ராஜனோட காங்கிரஸ் கோட்டையான திருச்சியில் நடைபெற்ற தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டில் அரிஜன சேவா சங்கத்தின் மாநில கிளையை தமிழ்நாட்டில் துவக்குவதென தீர்மானிக்கப்பட்டது. இந்த ஏரியாவை பார்த்து வச்சுக்கோங்க, இது கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? இந்த மாதிரி திருச்சியில் நடைபெற்றுங்க. ஓகேவா? தீண்டாமை ஒழிப்பு மாநாடு 1932 எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா திருச்சி. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாநாடு நடந்திருக்கும், அதனால் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டுப்படி ஏதாவது ஒரு ஏரியா வந்ததுன்னா தயவு செஞ்சு அதை பார்த்து வச்சுக்கோங்க, அது நம்ம சேஃபுக்காக. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த தீர்மானத்தின்படி தமிழ்நாடு அரிஜன சேவா சங்கத்தின் தலைவராக டிஎஸ்எஸ் ராஜனும் செயலராக ஜி ராமச்சந்திரனும் பொறுப்பேற்றனர். இங்கே பாருங்கள், இப்போ இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்களா? எங்கே நடைபெற்ற மாநாட்டில்? 1932 திருச்சியில் நடைபெற்ற அந்த அரிஜன சேவா சங்க கிளை மாநாட்டில் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? அந்த தீர்மானத்துப்படி தமிழ்நாடு அரிஜன சேவா சங்கத்தோட தலைவராக டிஎஸ்எஸ் ராஜனும் செயலராக பார்த்தீங்க அப்படின்னா ஜி ராமச்சந்திரனும் இந்த மாதிரி வந்து தேர்வு ஆகுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ராஜாஜியும் ராஜனும், ஓகேவா? டிஎஸ்எஸ் ராஜனும் ராஜாஜியும் பாருங்கள், ராஜாஜியும் ராஜனும் இரு துருவங்கள். ஓகேவா? அறிவாளிகள், பிடிவாதக்காரர்கள், உண்மை விரும்பிகள். ஒருவர் மகா மேதாவி, மற்றவர் மகா புத்திசாலி. மேதாவிகளும் புத்திசாலிகளும் ஒன்று சேர்ந்து வேலை செய்வது அதிசயம். இதன் காரணமாகவே இருவரும் காங்கிரஸை விட்டு விலக நேர்ந்தது. காங்கிரஸை விட்டு விலகிய பின் இருவரது அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டதாக பலர் கருதினர். ஆனால் இவ்விருவரும் கலப்பில்லாத தேசபக்தர்கள் என்பதை வெளிப்படுத்தினர். 1937 ஆண்டு ராஜாஜி சென்னை ராஜதானியின் முதலமைச்சரானவுடன் அவர் செய்த முதல் காரியம் டிஎஸ்எஸ் ராஜனை அவரது அமைச்சரவையில் சேர்த்து கொண்டதுதான். பார்த்தீங்களா? இப்போ 1937 தேர்தல் நடக்குமா? அப்போ யார் ஜெயிப்பாங்க? நம்ம காங்கிரஸ் சார்பாக இருந்து ராஜாஜி போட்டிக்கிட்டு ராஜாஜி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவாரா? அப்போ ராஜாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அவரோட அமைச்சரவையில் டிஎஸ்எஸ் ராஜனை வந்து அமைச்சராக தேர்த்துக்கிறார். ஓகேவா? ராஜன் மேலே இருக்கிற பற்று காரணமாக என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அவர் வந்து அமைச்சராக சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜாஜியோட அந்த செயல் தமிழ்நாட்டை திருக்கிட செய்து விட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் வா ராமசாமி. பாருங்கள், இந்த வா ராமசாமி இங்கேயும் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ராஜாஜியோட இந்த செயல் வந்து தமிழ்நாட்டை திருக்கிட செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு வா ராமசாமி. ராஜன் அமைச்சராக இருந்தபோது தான் மருத்துவத்துறையின் உரிமைகளை காப்பதற்காக பெரிதும் பாடுபட்டு வெற்றிகின்றார். ஏன்னா ராஜன் வந்து மருத்துவராக இருந்திருக்கார். அதனால் மருத்துவத்துறையில் நம்ம எதாவது நல்லது பண்ணுன்ட்டு மருத்துவத்துறையோட உரிமைகளை காப்பதற்காக நிறைய மசோதா கொண்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாத நீதி கட்சியோட பனகல் அரசர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் இந்திய மருத்துவர்களின் உரிமைகளுக்காக உழைத்த நினைவு கூறத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பனகல் அரசர் இருக்கும்போது
அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்திருப்பார். யாருன்னா நம்ம டிஎஸ்எஸ் ராஜன். ஏன்னா அவர் மருத்துவர்களுக்காக வந்து நிறைய நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பார். அதே மாதிரி பாருங்கள், இவரது புலமையும் திறமையும் பெருந்தன்மையையும் நன்கறிந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சரானவுடன் டிஎஸ்எஸ் ராஜனை அவரது அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார். பாருங்கள், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து முதலமைச்சர் ஆவார். எப்போ? 1947 1949 காலகட்டம் வரைக்கும் ஓமந்தூர் ராமசாமி தான் முதலமைச்சராக இருப்பார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து சிஎம்மாக இருந்த காலகட்டத்தில் நம்ம டிஎஸ்எஸ் ராஜனை கூப்பிட்டு அவரோட அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் பதவியை கொடுத்து இருக்க சொல்கிறாரு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அமைச்சர் டிஎஸ்எஸ் ராஜன். ராஜாஜி ஓமந்தூரார் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த டிஎஸ்எஸ் ராஜன் குமாரசாமி ராஜாவின் அமைச்சரவையில் இடம்பெற்றார். அடுத்து எப்போ குமாரசாமி ராஜா ஆட்சிக்கு வருவாரா? ஓமந்தூர் ராமசாமி 49 வரைக்கும் இருப்பார். 1949 1952 வரைக்கும் யார் இருப்பாங்க? குமாரசாமி ராஜா இருப்பார். ஓகேவா? அப்போ குமாரசாமி ராஜாவோட ஆட்சி காலத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இந்த மாதிரி அமைச்சராக வந்திருக்கிறார். என்ன அமைச்சர்? இதுதான் முக்கியம், இதான் கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? 1949 1952 வரைக்கும் குமாரசாமி ராஜா ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருப்பார். ஓகேவா? இவர் வந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் இந்த மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை சட்டமே வந்து நிறைவேற்றிருப்பாங்க. ஓகேவா? எப்போ? 1952 சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப 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 முக்கியம். ஸோ கண்டினியூஸாக இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஏரியா வந்து இம்பார்ட்டண்டான ஏரியா. இந்த சட்டம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அனைத்து கோயில்களையும் பார்த்தீங்கன்னா நிலங்களை நிறுவனங்களையும் நிர்வாகத்தையும் அரசாங்கத்து கட்டுப்பாட்டு கீழே வந்து கொண்டுட்டு வரணும். ஓகேவா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில் நிலங்களையும் நிறுவனங்களையும் அதை மேற்கொண்டுட்டு வர நிர்வாகத்தையும் கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த சட்டம் வரலாற்று முக்கியத்துவமான சமய சீர்திருத்த சட்டமாகும் அப்படின்றாங்க. அப்போ வந்து இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது யார் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம யார்? நம்ம டிஎஸ்எஸ் ராஜன். ஓகேவா? அது வந்து முக்கியம். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. எப்போ நிறைவேற்றுவாங்க? 1952 கொண்டு வந்தது தான் இந்த வெயிட்டான ஒரு ஆக்ட். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், மதிப்பீடு. வறுமையில் வாழ்க்கையை துவக்கிய சவுந்தரராஜன் உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் தனியாத நாட்டுப்பற்றாலும் டிஎஸ்எஸ் ராஜனாக உயர்ந்தவர். தீவிரவாதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த ராஜன் காந்தி துவக்கிய சாத்விக போராட்டத்தை ரசவாத வித்தையால் அகிம்சாவாதியானார். விடுதலை போராட்டத்துக்கு இடையே தமிழ்நாட்டில் காங்கிரஸை பலமிக்க அமைப்பாக மாற்றிய பெருமை ராஜனையே சேரும். 2 அறிவாளிகள் இணைந்து செயல்பட முடியும் என்பது ராஜாஜி ராஜன் நட்பு நல்ல முன்னுதாரணமாகும்ன்றாங்க. 3 அமைச்சரவையில் இடம்பெற்ற ராஜன் அவரது முற்போக்கு கருத்துக்களுக்கு செயல் உருவம் கொடுத்தார். விடுதலை போராட்டத்தில் கட்சி பணி, சமூக சேவை ஆகியவற்றுக்கிடையே அறுவை சிகிச்சை மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவத்தை விட இவர் வந்து திறமையாக வந்து இந்த மாதிரி இருந்திருக்காரு. அதை வந்து உலகறிய செஞ்சுருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், டிஎஸ்எஸ் ராஜன் தன்னம்பிக்கை மிக்கவர். அறிவியல். ஓகேவா? அறிவில் தெளிவு அது மாதிரி கொள்கை பிடிப்பு, தொண்டுள்ளம் கொண்டவர், பெரும் பிடிவாதக்காரர், எவருக்கும் கீழ்ப்பணியும் குணம் அவருக்கு இல்லை, வறுமையிலும் மனவளத்தோடும் வாழ்ந்தவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவத்தில் சிறப்புற்றதை போன்ற அரசியல் வாழ்க்கையிலும் பிறர் போற்ற திகழ்ந்தவர். அரிஜன நலனுக்காக போராடி பாடுபட்ட தலை சிறந்த தமிழ்நாட்டு பிராமணர்களில் ஒருவர் தான் யார்? இந்த டிஎஸ்எஸ் ராஜன். ஒத்துழையாமை போராட்டத்தில் பங்கேற்று கோவை பாளையங்கோட்டை சிறை. ஓகேவா? கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை சிறைச்சாலைகளில் இருந்தபோது வலைப்புழு பற்றி ஆராய்ச்சி செய்து இடது கையில் புண் ஏற்பட்டு ஓகேவா புறையோடு உயிர் பிழைத்தார். பாருங்கள், இங்கே மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இவர் வந்து சிறையில் ஓகேவா எங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று ஜெயிலுக்கு போயிடுறாரு. கோயம்புத்தூர் ஜெயிலையும் பாளையங்கோட்டை ஜெயிலையும் இருந்தப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா வலைப்புழு பற்றி ஆராய்ச்சி செஞ்சு இடது கையில் புண்ணு ஏற்பட்டுருது. அப்போ பார்த்தீங்கன்னா புறையோடி போய் உயிர் பிழைத்தார். இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் நிமிஷத்தில் வந்து உயிர் பிழைச்சிருக்காருன்றாங்க. ஒரு செயலற்று போனாலும் ஒரு கை பாருங்கள், ஒரு கை வந்து இவருக்கு செயலற்று போனாலும் ஊக்கத்துடன் உழைத்தால் பிணத்துக்கும் உயிரையும் ஊக்கத்தையும் ஊட்டலாம் என்று கூறியவர் டிஎஸ்எஸ் ராஜன். இந்த டயலாக் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு கை செயலற்று போனாலும் ஊக்கத்துடன் உழைத்தால் பிணத்துக்கும் உயிரையும் ஊக்கத்தையும் ஊட்டலாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா டிஎஸ்எஸ் ராஜன். இந்த டயலாக்கையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு கை இல்லைன்னா என்ன, இன்னொரு கையை வச்சு நம்ம வந்து செத்துப்போன பிணத்துக்கு கூட உயிரையும் ஊக்கத்தையும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா டிஎஸ்எஸ் ராஜன். இவர் சிறந்த பேச்சாளர் மட்டும் இல்லாமல் நல்ல எழுத்தாளரும் கூட. இவரது வீட்டு வைத்தியமும் நினைவு அலைகளும் இன்று படித்தாலும் பயன் தரத்தக்கவை. பார்த்துக்கோங்க இந்த நூலை. வீட்டு வைத்தியமும் நினைவு அலைகளும் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா டிஎஸ்எஸ் ராஜன். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏரியாவை பார்த்து வச்சுக்கோங்க. வீட்டு வைத்தியமும் அலைகளும் நினைவு அலைகளும் இதை எழுதினது யாருன்னா டிஎஸ்எஸ் ராஜன். ஸோ இந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஓயாது உழைத்த டிஎஸ்எஸ் ராஜனின் உயிர் 1953 இவர் வந்து இறந்துட்டார். ஓகேவா? இவ்வளோ தான்ப்பா டிஎஸ்எஸ் ராஜனை பற்றி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இவர் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இவரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஜார்ஜ் ஜோசப் 1987 1938 காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வாழ்ந்திருப்பார். இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள்.
ஸோ பாருங்கள், பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் 1887 ஜூன் மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவாங்கூர் சமஸ்தானத்தில் செங்கனச்சேரி அப்படின்ற ஒரு ஊரில் கிறிஸ்துவ வகுப்பில் பிறகுறாரு. எந்த பிளேஸில்? செங்கனச்சேரி அப்படின்ற ஒரு ஊரில் கிறிஸ்துவ வகுப்பில் பிறகுறாரு. ஜோசப் கேரளாவில் பள்ளி படிப்பை முடிச்சுட்டு சென்னையில் மில்லர் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது இவரோட தந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜோசப்பை மேல் படிப்புக்காக இங்கிலாந்து அனுப்புகிறார். ஓகேவா? எதுக்குன்னா இங்கிலாந்தில் பாரிஸ்டர் பட்டம் படிக்கிறதுக்காக அனுப்புகிறாரு. இவர் இங்கிலாந்திலிருந்து ஸ்காட்லாந்து எடின்போரா பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் மேல் பட்டப்படிப்பை முடித்த பின்னர் லண்டனில் மிடில் டெம்பிள் சட்டக்கல்லூரியில் படித்து பாரிஸ்டர் ஆனார். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இங்கிலாந்தில் இவர் வந்து ஸ்காட்லாந்தில் எடின்பரோ பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு தத்துவத்தில் மேல் படிப்பை வந்து முடிக்கிறார். ஓகேவா? இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்தில் இந்த மாதிரி இவர் வந்து எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் ஓகேவா, எடின்பரோ பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் வந்து ஒரு மேல் படிப்பை வந்து முடிக்கிறார், மேல் பட்டப்படிப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மிடில் டெம்பிள், லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா மிடில் டெம்பிள் அப்படின்னு ஒரு சட்டக்கல்லூரி இருக்குது, அங்கே வந்து படித்து பாரிஸ்டர் ஆகிடுறாரு. ஓகேவா? எப்போ? 1908 அங்கே வந்து படித்து பாரிஸ்டர் ஆகிடுறாரு. ஜோசப் லண்டனில் இருந்தபோது பிரபல தீவிரவாதிகளான மேடம் காமா, எஸ்கே வர்மா, எஸ்ஆர் ராணா, ஆர் வீர் சவார்கர் போன்றவுடன் தொடர்பு ஏற்பட்டது. பாருங்கள், இவங்க எல்லாமே ஒரு முக்கியமான ஆளுங்க. இந்த மாதிரி இவர் வந்து லண்டனில் இருந்தப்போ தான் இந்த தீவிரவாதிகள் யார்? மேடம் காமா, அதுக்கப்புறம் எஸ்கே வர்மா, எஸ்ஆர் ராணா, அதுக்கப்புறம் வீர் சவார்கர், இவங்களோடலாம் வந்து இவருக்கு வந்து தொடர்பு ஏற்படுது. அடுத்து பாருங்கள், ரோஜாப்புத்துறை. இந்த ரோசாப்புத்துறை எதனால சொல்லுவாங்க? இந்தியா திரும்பிய ஜோசப் துணை பதிவாளர். எப்போ? 1909 இந்த மாதிரி துணை பதிவாளரோட மகள், அதாவது சூசனாவை திருமணம் செஞ்சுக்கிறார். ஓகேவா? யார்? சூசனாவை திருமணம் செஞ்சுக்கிறாரு. திருமணமானவுடன் மனைவியுடன் சென்னைக்கு வந்த ஜோசப் தென்னிந்திய மெயில் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் ஆசிரியராக பணியாடுறார். இதை பார்த்து வச்சுக்கோங்கப்பா. ஓகேவா? பாருங்கள், தென்னிந்திய மெயில், அதாவது சவுத் இந்தியன் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை இருக்குது. அந்த பத்திரிகையோட ஆசிரியராக வந்து பணியாற்றுறாரு. சென்னைக்கு வந்து அந்த பத்திரிகையோட ஆசிரியராக பணியாற்றுறாரு. அது கொஸ்டின் நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. மதுரை சென்று அதுக்கப்புறம் நிலையாக தங்கி குற்றத்தை வக்கீலாகி, ஓகேவா, குற்றத்துறை வக்கீல் பார்த்துக்கோங்க, குற்றத்துறை வக்கீலாகி பெரும்பொருள் சேர்த்து அனைத்து ஆடம்பர வசதிகளோடு மதுரையிலேயே மிகப்பெரிய பங்களாவில் வாழ்ந்து வந்தார். மிகவும் பிரபலமாகிவிட்ட ஜோசப்பை மதுரை மக்கள் மரியாதையுடன் என்ன சொல்கிறாங்க? ரோஜாப்பு துரை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? மதுரை மக்கள் எவ்வாறு அழைத்தனர்? ரோஜாப்பு துரை என்று அழைத்தனர். அடுத்து பாருங்கள், பழங்குடியினரின் பராமரிப்பு. ஜோசப் மதுரைக்கு வந்து வக்கீல் தொழில் துவங்கியதிலிருந்து பொதுமக்கள் சேவையில் ஆர்வத்துடன் ஈடுபட்டார். குறிப்பாக அவரது கவனம் எல்லா மதுரை குற்ற பரம்பரையினர் என்று கருதி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்கள் பக்கம் திரும்பியது. பாருங்கள், பரம்பரையினர்னு சொல்லி அவங்கள வந்து இந்த மாதிரி சொல்லி அவங்கள வந்து இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? மக்கள் பக்கம் வந்து எல்லாம் திரும்புகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமூக உயர்வுக்காக நம்ம பாடுபடணும்னு சொல்லி பாடுபடுறாரு. தொழிலாளர் நலன் பாருங்கள், சமூக சேவை செய்து கொண்டிருந்த ஜோசப் தொழிலாளர் நலனில் அக்கறை கொண்டார். ஜே.என். ராமநாதனுடன் சேர்ந்து மதுரையில் முதல் தொழில் சங்கத்தை ஏற்படுத்தினார். பார்த்துக்கோங்க, மதுரையில் முதல் தொழில் சங்கத்தை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இவர் தான். ஓகேவா? யார்? ஜார்ஜ் ஜோசப் தான். பார்த்துக்கோங்க, யாரு கூட சேர்ந்து இந்த மாதிரி மதுரையில் முதல் தொழில் சங்கத்தை ஆரம்பிக்கிறாருன்னா ஜே.என். ராமநாதன் அப்படின்றவரோட சேர்ந்து தான் முதல் தொழில் சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. விரைவிலேயே தொழிலாளர் தோழனானார் ஜோசப். பார்த்துக்கோங்க, இது முக்கியம். ஜே.என். ராமநாதன் கூட சேர்ந்து மதுரையில் முதல் தொழில் சங்கத்தை ஏற்படுத்துகிறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சுயாட்சி இயக்கத்தில் ஜோசப். இதற்கிடையே வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து சென்னையிலிருந்து கொண்டு இந்திய மக்களுக்காக உரிமை குரல் கொடுத்த நம்ம அன்னி பெசன்ட் அம்மையாரின் துணிவும் தீரமும் ஜோசப்பை வெகுவாக கவர்ந்தன. விரைந்து சென்னை சென்று அம்மையாரை சந்தித்தார். எப்போ? 1916 மார்ச் மாதம் 20ஆம் தேதி இந்த மாதிரி அன்னி பெசண்ட்டை போய் பார்க்குறாரு. யார்? நம்ம ஜார்ஜ் ஜோசப். அம்மையாரின் ஆலோசனைப்படி ஜோசப் என்ன பண்ணுறார்? மதுரையில் செயல்பட்டு வந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட சுயாட்சி கிளை சங்கமாக மாற்றி அமைக்கிறார். என்னது? நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபை இருக்குது இல்லை, அந்த சங்கத்தை சுயாட்சி கிளை சங்கமாக மாற்றுறாரு. ஓகேவா? மதுரையில் செயல்பட்டு இருந்த இந்த தியோசபிக்கல் சொசைட்டியை வந்து என்னவா மாற்றுறாரு? சுயாட்சி சங்கமாக மாற்றி அமைக்கிறாரு. ஜோசப் சுயாட்சி இயக்கத்தில் வந்து ஆர்வத்துடன் பங்கேற்கிறார். ஓகேவா? ஹோம் ரூல் மூமெண்ட்னு சொல்லுவாங்க, தன்னாட்சி இயக்கம், அதில் போய் இந்த மாதிரி பங்கேற்கிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் ஜோசப்புக்கு மற்றொரு தீவிர தொழிற்சங்கவாதியும் இந்திய விடுதலை போராட்ட வீரருமான வரதராஜில் நாயுடுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. பாருங்கள், இந்த காலகட்டத்தில் தான் வந்து வரதராஜில் நாயுடு கூட நெருங்கி பழகிறார். ஓகேவா? வரதராஜில் நாயுடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பார்? அண்ணாவை வந்து நீதி கட்சியின் மூளை அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருப்பார். யார்? இந்த வரதராஜில் நாயுடு. ஓகேவா? இவரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, ஜோசப்பின் தேச தொண்டாலும் தலைமை திறமையாலும் பெரிதும் கவரப்பட்ட அன்னி பெசன்ட் அம்மையார் அவரை சுயாட்சி இயக்கத்தின் சார்பாக இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட தூதுக்குழு உறுப்பினர்கள் ஒருவராக அனுப்பினார். பாருங்கள், இங்கிலாந்துக்கு வந்து ஒரு தூதுக்குழு அனுப்புகிறாங்க. அந்த குழுவில் நம்ம ஜார்ஜ் ஜோசப்பையும் ஒரு உறுப்பினராக போட்டு அனுப்புகிறார். எப்போ? 1918 மார்ச் மாதம்.
ஓகேவா. இந்த மார்ச் மாதம் இந்த தூதுக்குழுவில் இவர் ஒரு உறுப்பினராக போகிறார், நம்ம ஜார்ஜ் ஜோசப் ஒரு உறுப்பினராக போகிறாரு. தூதுக்குழுவினர் இங்கிலாந்தை அடைவதற்கு முன்பே ஸ்பெயினில் ஜிப்ரால்டர் துறைமுகத்தில் இடைமறித்து திருப்பி அனுப்பிவிட்டனர். இதனால் மிகுந்த மன வருத்தத்துடன் இந்தியா திரும்பினார் ஜோசப். தூதுக்குழு எல்லாம் இங்கிலாந்து போகிறதுக்கு முன்னாடியே ஸ்பெயினில் ஓகேவா ஜிப்ரால்டர் அப்படின்ற ஒரு துறைமுகத்திலேயே இந்த மாதிரி இடையில மறித்து நீங்களாம் இங்கிலாந்துக்குள்ளே போக முடியாதுப்பா, நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வரீங்கன்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிச்சு விட்றாங்க. இதனால் அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுறாரு. யார்? நம்ம ஜார்ஜ் ஜோசப். சத்தியாகிரக சபதம் ஓகேவா. மதுரை திரும்பிய ஜோசப் காந்தி அறிவித்த ரவுலட் சத்தியாகிரக அழைப்பை ஏற்று இவரது ஆதரவாளர்களுடன் சத்தியாகிரக சபதத்தில் கையொப்பமிட்டார். எப்போ? 1919 மார்ச் மாதம் 9ஆம் தேதி இந்த மாதிரி வந்து சத்தியாகிரகத்துக்கு வந்து இந்த மாதிரி கையெழுத்து போடுறாரு. ஓகேவா. அப்போது தான் ஜோசப்புக்கும் ராஜாஜுக்கும் இடையே இணைபிரியா நட்பு ஏற்பட்டது. எப்போ? இந்த 1919 காலகட்டத்தில் இரு மேதைகள் ஓர் அணியில் சேர்ந்தனர். தேச விடுதலைக்காக போராடினர். 2 பேரும் தேச விடுதலைக்காக போராடுறாங்க. வகுப்புவாரி பிரிவினை எதிர்ப்பு, இந்த மாதிரி வகுப்புவாத பிரிவினை எதிர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா நீதி கட்சி இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அங்கே தான் வந்து இந்த மாதிரி சொல்லுவார். இப்போ பாருங்கள், இவர்கள் தேச விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கும் போது சென்னை ராஜதானியில் நீதி கட்சியினர் ஆங்கிலேயரின் ஆதரவுடன் ஆட்சி செய்து கொண்டிருந்தனர். பாருங்கள், நீதி கட்சி தான் வந்து ஆங்கிலேயரோட ஆட்சிக்கு கீழே இந்த மாதிரி ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. தமிழர்களை ஜாதி வாரியாக பிரிப்பது சமுதாய பாவம், தர்மம் அல்ல என்று கருதினார் ஜோசப். ஜோசப் என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை வந்து ஜாதி வாரியாக பிரிக்காதீங்க, அது வந்து ரொம்ப சமுதாய பாவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திவான் பகதூர், கேசவ பிள்ளை, வரதராஜு நாயுடு, ஜோசப் இவங்க 3 பேர் சேர்ந்து நீதி கட்சியினரின் ஜாதி பிரிவினை திட்டத்தை முழு மூச்சுடன் எதிர்க்கிறாங்க. ஓகேவா. பாருங்கள், நீதி கட்சியோட அந்த ஜாதி பிரிவினை திட்டத்தை எதிர்த்த 3 பேர் யார் யார் அப்படின்னா திவான் பகதூர், கேசவ பிள்ளை இவர் ஒரு ஆள், அடுத்தது வரதராஜு நாயுடு இவரோட 2 பேர், அடுத்து நம்ம ஜார்ஜ் ஜோசப், இந்த 3 பேர் இந்த மாதிரி எதிர்க்கிறாங்க. மூவரும் ஒன்று சேர்ந்து நீதி கட்சியின் ஜாதி பிரிவினை திட்டத்தை முழு மூச்சுடன் எதிர்த்தனர். சமுதாய ஒற்றுமைக்காக நீதி கேட்டு நீதி கட்சிக்கு எதிராக செயல்பட்டனர். நாட்டு விடுதலை வகுப்பினரிடையே ஓகேவா, நாட்டு விடுதலை வகுப்பு பிரிவினரிடையே பிரிவினையை விட சிறந்தது என்று உயர்ந்தது என்று குரல் கொடுத்தார் ஜோசப். இந்த மாதிரி நாட்டு விடுதலையை விட வகுப்பு பிரிவினையை விட இது சிறந்தது, உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், காந்தியுடன் ஜோசப். ரவுலட் சத்தியாகிரகம் சம்பந்தமாக சென்னை வந்த காந்தியை 1919 மார்ச் 22ஆம் தேதி மெரினா கடற்கரையில் இந்த மாதிரி ராஜாஜி வந்து ஜோசப்புக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஓகேவா. யாரை? நம்ம காந்தியை. ஓகேவா. காந்தியை வந்து ஜோசப்புக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவர் தான்ப்பா அந்த மாதிரி ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு சொல்லி காந்திக்கு வந்து இந்த மாதிரி அறிமுகப்படுத்துகிறாரு. அன்றைய தினத்திலிருந்து ஜோசப்புக்கும் காந்தியுடைய நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு மதுரையில் திரும்பிய காந்தி ஜோசப்பின் பங்களாவில் 4 நாட்கள் தங்கினார். பாருங்கள், 1919 மார்ச் 26லேருந்து 30 வரைக்கும் ஒரு 4 நாள் வந்து காந்தி வந்து அவரோட வீட்டில் தங்கியிருக்கிறாரு. அப்போது காந்தி உரையாற்றுவதற்காக ஜோசப் மதுரையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்ட பெரும் கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. எப்போ? 1919 மார்ச் 29ஆம் தேதி இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு. ஓகேவா. அடுத்து பாருங்கள், ஜோசப் தலைமையிலான ஹர்த்தால். பாருங்கள், ஜோசப் தலைமையிலான ஹர்த்தால் 1919 ஏப்ரல் 5ஆம் தேதி ஜார்ஜ் ஜோசப்பின் தலைமையிலான மதுரை மாநகரில் ரவுலட் சத்தியாகிரக ஊர்வலம் நடக்குது. எப்போ? 1919 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியில் இந்த மாதிரி நடக்குது. ஓகேவா. ஏப்ரல் 5ஆம் தேதி நடக்குது. இந்த பிரம்மாண்டமான ஊர்வலத்தில் சத்தியாகிரகிகள் காந்தி, தாதாபாய் நவ்ரோஜி, வரதராஜு நாயுடு ஆகியோரின் படங்களை ஓகேவா ஆகியோரின் படங்களை ஏந்தி கொண்டு கோஷமிட்டு சென்றனர். இங்கே பாருங்கள், இவங்க 3 பேரோட படங்களை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கோஷமிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் ஜோசப்போட அழைப்பை ஏற்று மதுரையில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டு ஹர்த்தால் வந்து அனுசரிக்கப்பட்டது. இந்த ஹர்த்தாலின் போது ஜார்ஜ் ஜோசப் வந்து காந்தியின் தளபதியாக செயல்பட்டார். பாருங்கள், இந்த கடையடைப்பு போராட்டம் இந்த மாதிரி ஹர்த்தால் நடக்குது இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ் ஜோசப் வந்து காந்தியோட தளபதியாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. ஏன்னா இந்த ஏப்ரல் 6 1919 ஏப்ரல் 6 தான் என்ன பண்ணுவாங்க, காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா. காந்தியை வந்து ஏப்ரல் 6 அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் பஞ்சாபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஓகேவா. அவங்க 2 பேர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம சைபுதீன் கிச்சுலு, சத்யபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் காங்கிரஸ் தலைவர் இருப்பாங்க. ஓகேவா. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள பேர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ? ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி இந்த மாதிரி கூட்டம் நடக்கும். என்ன கூட்டம்? நம்ம ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற பிளேஸில் கூட்டம் நடக்கும். அங்கே தான் ஜாலியன் வாலாபாக் சம்பவம் நடக்கும். ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள், சபர்மதியில் ஜோசப். 1920 ஏப்ரல் மாதம் கல்கத்தாவில் கூட்டப்பட்ட காங்கிரஸ் சிறப்பு மாநாட்டில் காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவிக்கிறார். காங்கிரஸ் சிறப்பு கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க? ஓகேவா. அது தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 1920 ஏப்ரல் மாதம் கல்கத்தாவில் கூட்டப்பட்ட காங்கிரஸ் சிறப்பு கூட்டம் 1920 வந்து நடந்திருக்கும். ஓகேவா. அந்த அறிவிப்பு ஜோசப்பின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. பணம் காய்க்கும் மரமாக இருந்த வக்கீல் தொழிலை திறந்தார். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வக்கீல் தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வக்கீல் தொழிலை விட்டுறாரு. அவரும் அவரது மனைவியும் கதராடை உடுத்தினார். இங்கே பார்த்தீங்களா, அவரும் அவரோட மனைவியும் கதராடை உடுத்துறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் கல்கத்தாவில் நடந்த இந்த சிறப்பு மாநாட்டு கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க? லாலா லஜபதி ராய் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருப்பார். ஓகேவா.
லாலா லஜபதி ராய் வந்து தலைமை தாங்கியிருப்பார். 1920 ஏப்ரல் மாதம் கல்கத்தாவில் கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டுக்கு, அது வந்து சிறப்பு மாநாடு. ஓகேவா? அதுவே 1920 டிசம்பர் மாதம் நடந்த காங்கிரஸ் மாநாடு யார் தலைமை தாங்கியிருப்பாங்க? நம்ம சேலத்தை சேர்ந்த விஜய ராகவாச்சாரி. ஓகேவா? தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தைன்னு சொல்லுவோம்ல அவர். ஓகேவா? சேலத்தை சேர்ந்த விஜய ராகவாச்சாரி அவர் வந்து 1920 டிசம்பர் மாதம் தலைமை தாங்கியிருப்பார். ஓகேவா? இது வந்து சிறப்பு மாநாடு கிடையாது, இதுதான் ஒரிஜினல் மாநாடு. சிறப்பு மாநாடுன்னு கேட்டால் லாலா லஜபதி ராய் நம்ம போடணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பணம் காய்க்கும் மரமாக இருந்தால் வக்கீல் தொழிலை துறந்தார். அவரும் அவரது மனைவியும் கதராடை உடுத்தினர். அந்நிய துணிகளுக்கு போட்டு கொளுத்தினர். பாருங்கள், அந்நிய துணிகளை வச்சு இந்த மாதிரி கொளுத்துறாங்க. மதுரை பங்களாவை காலி செஞ்சிடறாரு. காந்தி அகமதாபாத்தில் நடத்திய சபர்மதி ஆசிரமத்துக்கு மனைவியுடன் சென்று விட்டார் ஜோசப். இந்த பங்களா வந்து காலி செஞ்சுட்டு எங்கே போகிறாரு? அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக சபர்மதி போயிடுறாரு காந்தி கூட. ஓகேவா? நேருக்களுடன் ஜோசப். பாருங்கள், நேரு கூட ஜோசப் சபர்மதி ஆசிரமத்தில் தங்கியிருந்த போது தான் அங்கு அவருக்கு மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு ஆகியோருடன் தொடர்பு ஏற்பட்டது. மோதிலால் நேருவின் அழைப்பை ஏற்று அவர் அலகாபாத்தில் நடத்தி வந்த இண்டிபெண்டன்ட் பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்பேற்றார். பாருங்கள், இந்த இண்டிபெண்டன்ட் அப்படின்ற பத்திரிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா இந்த மாதிரி நேரு தான். ஓகேவா? மோதிலால் நேரு தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து நடத்தியிருப்பார். அந்த பத்திரிகைக்கு வந்து ஆசிரியர் யார் அப்படின்னா நம்ம மோதிலால் நேரு. தேசிய பார்வையுடன் முழு சுதந்திரத்துடன் கருத்துக்களை தெரிவிக்குமாறு ஜோசப்பை ஜவஹர்லால் நேரு வெகுவாக ஊக்குவித்தார். அதன்படி ரீடிங் பிரபுவின் வன்முறை போக்கை தலையங்கத்தில் வன்மையாக சாடினார். பாருங்கள், இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து நேரு தான் நடத்தியிருப்பார், ஜவஹர்லால் நேரு தான் நடத்தியிருப்பார். பட் இந்த இடத்துல வந்து மோதிலால் நேரு அழைப்பை ஏற்று அவர் அலகாபாத்தில் நடத்தி வந்த இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்து நேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகை நடத்தியிருப்பார், இண்டிபெண்டன்ட் அப்படின்ற பத்திரிகை. ஓகேவா? மோதிலால் நேருவும் நடத்தியிருப்பார், ஜவஹர்லால் நேருவும் நடத்தியிருப்பார். ஸோ நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதன்படி ரீடிங் பிரபுவின் வன்முறை போக்கை தலையங்கத்தில் வன்மையாக இந்த மாதிரி எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் முன்னாள் தலைவி அன்னி பெசன்ட் அம்மையாரின் பிற்போக்கு கருத்துக்களை எதிர்த்து எழுதினார். அதுக்கப்புறம் தனி நபரை விட கொள்கை தான் பெரிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதனால் என்ன விளைவுனா ஜோசப் நேரு குடும்பத்தோட கைது செய்யப்பட்டு, பாருங்கள், ஜோசப் வந்து நேரு குடும்பத்தினருடன் கைது செய்யப்பட்டு ஆக்ரா சிறையில் அடைக்கிறாங்க. ஓகேவா? எங்கே? ஆக்ரா சிறையில் அடைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜோசப்பு நேரு, கோவிந்த் பல்லபந்து, புருஷோத்தம தாஸ் தாண்டன், மகாதேவ் தேசாய் போன்ற காங்கிரஸ் தலைவருடன் பேசி பழகும் வாய்ப்பு கிடைக்குது. யாருக்கு? நம்ம ஜோசப்புக்கு. ஓகேவா? 6 மாதங்களுக்கு பின் சென்னை சிறைக்கு மாற்றப்பட்டு 1923 பார்த்தீங்கன்னா அவர் வந்து விடுதலை பண்ணுறாங்க. எப்போ? 1923 விடுதலை பண்ணுறாங்க. 6 மாதம் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அந்த ஜெயிலில் இருந்தனால தான் இந்த பெரிய பெரிய தலைவர்களோட நட்பு கிடைக்கிது. யார் யார்? நம்ம கோவிந்த் பல்லபந்து, அதுக்கப்புறம் புருஷோத்தம தாஸ் தாண்டன், மகாதேவ் தேசாய், இவங்களோட நட்புலாம் வந்து கிடைக்குது. அடுத்து பாருங்கள், யங் இந்தியாவோட ஆசிரியர். சிறையிலிருந்து திரும்பிய ஜோசப் காந்தி நடத்தி வந்த யங் இந்தியா பத்திரிகையோட ஆசிரியராக 6 மாத காலம் பணியாற்றுறார். ஆல்ரெடி இண்டிபெண்டன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியராக வேலை பார்த்துருப்பாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து திரும்புறாருல 1923. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு வந்து காந்தியோட யங் இந்தியா பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறாரு. மாற்றம் விரும்பிய சுயராஜ்ய கட்சியினருக்கும் மாற்றம் விரும்பாத காங்கிரஸுக்கும் இடையே ஏற்பட்ட சர்ச்சையில் ஜோசப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராஜாஜி கூட சேர்ந்து மாற்றம் விரும்பாதவராக இருக்கிறார். ஓகேவா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜார்ஜ் ஜோசப் வந்து மாற்றம் விரும்பியோர் லிஸ்ட்டில் கிடையாது. மாற்றம் விரும்பியோர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோதிலால் நேரு, சிஆர் தாஸ் இவங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்தை வந்து புறக்கணித்து நம்ம வந்து போட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம எப்படியாவது ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நம்ம கொண்டு போயிடணும்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஜார்ஜ் ஜோசப் வந்து இவர் கூட சேர்ந்துக்கிறார், ராஜாஜி கூட சேர்ந்து நம்ம வந்து இந்த மாதிரி சட்டமன்றத்தை புறக்கணிக்க வேணாம், இப்படியே இருக்கட்டும், மாற்றம் விரும்பாதவராக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணுறாங்க. அடுத்தது வைக்கம் சத்தியாகிரகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஜோசப் வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று 1924 மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு ஏப்ரல் 11 வந்து பார்த்திங்கன்னா 6 மாத காலம் வந்து சிறை தண்டனை பெறாரு. அப்போது காந்தி ஜோசப்புக்கு எழுதிய கடிதத்தில் இந்து அல்லாத ஒருவர் இத்தகைய இயக்கத்துக்கு தலைமை ஏற்பது சரியல்ல என்று எழுதினார். பாருங்கள், காந்தி வந்து தேவையில்லாத இப்படி எழுதுறாரு. என்ன அப்படின்னா, இந்துக்களோட இந்த வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் நீங்கள் ஏன்பா தலையிடுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து எழுதுறாரு. சமுதாய உரிமை போராட்டத்துக்கு சமயச்சாயம் பூசுவதை விரும்பாத ஜோசப் காந்தியுடன் கருத்து வேறுபாடு கொண்டார். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து காந்தி இப்படி சொன்னனால காந்தி கூட வந்து கருத்து வேறுபாடாயிருது. கிலாஃபத் இயக்கத்தில் முஸ்லிம்களை ஆதரித்த காந்தி வைக்கம் சத்தியாகிரகத்தில் ஒரு கிறிஸ்துவர் பங்கேற்கக்கூடாது என்று காந்தியின் இரட்டை நிலைப்பாட்டை கை காட்டுவதாக கருதினார். யார்? நம்ம டபுள் ஸ்டாண்டர்டாக காந்தி வந்து 2 டபுள் கேம் விளாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யார்? நம்ம இவர். ஓகேவா? ஜார்ஜ் ஜோசப். இந்த மாதிரி பொதுமக்களின் வரிப்பணத்தை வசூலித்து கொண்டு அரசாங்கம் பொது பாதையில் குறிப்பிட்ட வகுப்பினர் நடந்து செல்வதை தடை செய்வது சமுதாய உரிமை பிரச்சனை என்று வாதிட்டார். ஆமாம், இந்த மாதிரி வரி மட்டும் வாங்குவாங்களாம், ஆனால் ரோட்டில் நடக்க மட்டும் விட மாட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்காக வந்து இந்த மாதிரி உரிமை பிரச்சனைக்காக வாதாடுறாரு. ஜார்ஜ் ஜோசப்போட அழைப்பின் பேரில் தான் பெரியார் வந்து இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறார். எப்போ? 1920
7 மே மாதம் 1ஆம் தேதி வெளியிட்ட இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. குடியரசு தலையங்கம், குடியரசு பத்திரிகை வந்து சொல்லுது. ஓகேவா, இந்த மாதிரி ஜார்ஜ் ஜோசப் தான் வந்து இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ரொம்ப இதாக இருக்குது. இந்த மாதிரி வந்து தீண்டப்படாத மக்களை வந்து இந்த மாதிரி கோயிலில் அனுசரிக்க மாட்டேங்கிறாங்க இந்த வைக்கமில், அதனால் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கமில் போராட்டம் நடத்துறதுக்கு பெரியாரை வந்து யார் கூப்பிட்றாரு? இந்த ஜார்ஜ் ஜோசப் தான் கூப்பிட்றாரு. ஓகேவா, அப்படின்னு எதில் குடியரசு இதழில் எழுதியிருக்காங்க. மீண்டும் மதுரையில் வைக்கம் சிறையிலேருந்து திரும்பிய ஜோசப் மீண்டும் எங்கே வராரு? மதுரையில் வந்து வக்கீல் துறையில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜோசப் காந்தி கூட கருத்து வேறுபாடு வந்தனால இந்த மாதிரி இருவருக்கும் இடையே இருந்த நட்பு தொடர்ந்தது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1925 ஜனவரி மாதம் காந்தி ஜோசப்போட வீட்டில் தங்கியிருந்த போது தான் அவரை காண வந்த கிராம மக்களின் ஏழ்மையையும் வறுமையும் கண்டு பாரம்பரிய உடையை கலைத்துவிட்டு அரையாடை அணிந்து வரலாற்று சாதனை படைத்தார் காந்தி. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மதுரையில் இவரை பார்க்க வர்றாரு. காந்தி கருத்து வேறுபாடு இருக்குது, ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நட்போடு தான் இருக்கிறாங்க. இவர் மறுபடியும் காந்தி வந்து வராரு. எப்போ? 1925 ஜனவரி மாதத்தப்போ இந்த மாதிரி வராரு. யாரோட வீட்டுக்கு? நம்ம ஜோசப்போட வீட்டுக்கு வராரு. ஓகேவா, ரோசாப்புத்துறை வீட்டுக்கு வராரு. இந்த மாதிரி வந்து தங்கினப்போ தான் இந்த மாதிரி மதுரையில் கிராம மக்களை பார்க்குறாரு. கிராமத்தோட ஏழ்மையான நிலையையும் கிராம மக்களோட வறுமை நிலையையும் கண்டு இவர் என்ன பண்ணுறாரு? அரையாடை அணியை இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டு தலைவர் 1925 1938 வரையிலான காலகட்டத்தில் இந்த மாதிரி ஜார்ஜ் ஜோசப்பு தமிழ்நாட்டு அரசியலில் மிகுந்த செல்வாக்கு பெற்ற தலைவர்களாக திகழ்ந்தார். அப்போது தமிழ்நாட்டு அரசியல் பிரபலங்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். இவருக்கும் ராஜாஜிக்கும் இடையேயான நட்பு மேலும் நெருக்கமாயிற்று. அதே போன்று ஜோசப்புக்கும் காமராஜருக்கும் இடையே அணுக்கம் தொடர்பு ஏற்பட்டது. காமராஜர் ஜோசப்பையும் அவரது மனைவி சூசனையும் தனது வளர்ப்பு தாய் தந்தையாகவே கருதினார். பார்த்தீங்களா, காமராஜரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன்னோட வளர்ப்பு தாய் தந்தையாக கருதுறாரு. யார்? ஜார்ஜ் ஜோசப்பையும் அவங்க மனைவி சூசனையும் இந்த மாதிரி கருதுறாரு. 1933 காமராஜரை விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் சம்பந்தப்படுத்தி சிறையில் அடைத்த போது ஜார்ஜ் ஜோசப் தான் என்ன பண்ணுறாருன்னா காமராஜர் சார்பாக வாதாடி அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பொய்யானவைன்னு சொல்லி நிரூபித்து சிறையிலேருந்து விடுவிக்கிறார். பார்த்துக்கோங்க, 1933 காமராஜரை விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் வந்து கைது பண்ணிடுறாங்க. அப்போ வந்து இவர் தான் போய் போராடுறாரு. யார்? நம்ம ஜார்ஜ் ஜோசப் வந்து இந்த மாதிரி போய் போராடி காமராஜருக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பான்னு சொல்லி குற்றத்தை வந்து இந்த மாதிரி நிரூபிக்கிறார். ஓகேவா, இவர் வந்து குற்றமே செய்யலை, இவரை ஏன் தேவையில்லாத வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி குற்றம் செய்யாத இருக்கிறத இவர் வந்து நிரூபிக்கிறார். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து பொய், இவருக்கும் இந்த விருதுநகர் வெடிகுண்டு வளர்ப்புக்கும் சம்மந்தலன்னு சொல்லி நிரூபித்ததுக்கப்புறம் காமராஜர் சிறையிலேருந்து விடுபடுறாரு. அதன் பின் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோசப் மத்திய சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1937 மத்திய சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. மெழுகுவர்த்தி போல் தன்னை அழித்து கொண்டு பிறருக்கு பிரகாசத்தை கொடுப்பதை போன்று வாழ்ந்த ஜார்ஜ் ஜோசப்போட தீபம் 1938 மார்ச் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை அமெரிக்கன் மிஷன் மருத்துவமனையில் அணைந்ததுன்றாங்க. எப்போ? 1938 மார்ச் மாதம் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இறந்துடுறாரு. ஓகேவா, எப்போ? அவருக்கு வந்து 50 வயசு இருக்கும்போது. ஓகேவா, 50 வயசு இருக்கும்போது மதுரையில் அமெரிக்கன் மிஷன் அப்படின்ட்டு ஒரு மருத்துவமனை இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல், அமெரிக்கன் மிஷன் ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இறந்துடுறாரு. மதிப்பீடு இப்போ வந்து இவர் நம்ம ஜார்ஜ் ஜோசப்பை பற்றி எப்படி எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜார்ஜ் ஜோசப் வாழ்வாங்கு வாழ்ந்தவர். ஓகேவா, கேரளாவில் பிறந்து வளர்ந்து மதுரையில் தன் வாழ்நாளை பொதுப்பணிக்காக அர்ப்பணித்தவர். அசாதாரண மனிதர், மனிதாபிமானத்தின் மறுபிறவி, சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டோரின் நலனின் அக்கறை கொண்டவர், தொழிலாளர் தோழர், சொத்தை துறந்து நாட்டு விடுதலை என்ற சொத்தை சேர்க்கப்பட்டு பாடுபட்டவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேச தலைவர்களோட நெருங்கிய தொடர்பு கொண்டவர், தமிழ்நாட்டை மறக்காதவர், அவர் வேரையும் விழுதுகளையும் மறக்காத அரசியல் ஆலமரம் போன்றவர். பணமும் புகழும் பெயரும் அவரை திசை திருப்பவில்லை. தனி நபரை விட உண்மை பற்றுறுதிய உயர்வானது அப்படின்னு சொல்லிட்டு கருதுறாரு. தனி நபரை விட ஒரு உண்மை பற்று தான் வந்து முக்கியம்னு சொல்லி முக்கியமாக வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஜோசப் பதவி கவர்ச்சியில் மனதை பறிகொடுக்காதவர். மன அடிமை மோசமான அடிமைன்னு சொல்கிறார். பாருங்கள், மன அடிமை வந்து ஒரு மோசமான அடிமை, மனசு சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. மனதில் விழும் உரிமை தீப்புரிய எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது என்று நம்பியவர். சமுதாய பாகுபாட்டை பாவமாக கருதியவர். சுய தியாகி. அவரது பண்பாடு, பெருந்தன்மை, பரந்த மனப்பான்மை, பெண்களுக்கு கொடுத்த மரியாதை, குழந்தைகளிடம் காட்டிய கனிவு, பொருள் பொதிந்த பேச்சு, அதுக்கப்புறம் பொருள் பொதிந்த பேச்சு, அதுக்கப்புறம் கரைபடா அறிவு, கலங்கப்படா உள்ளம், உரிமைக்காக போரிடும் வேகம், அதுக்கப்புறம் நளினமான நகைச்சுவை, கட்டுக்கடங்காத கருத்துக்கள், நெருக்கடியில் நிமிர்ந்து நிற்கும் நேர்மை, மக்களின் பணியில் காட்டிய உற்சாகம், தொழில் நாணயம், அதுக்கப்புறம் அனுபவ நிறைகுடம், இதெல்லாம் தேசப்பட்டின் திருவுருவம், நெஞ்சம் தளரா நெறி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவரை பற்றி சொல்கிறாங்க. ஜார்ஜ்
ஜோசப் பற்றி சொல்கிறாங்க. இது எல்லாமே அவர்கிட்ட இருந்தது அப்படின்ட்டு. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறார் என்ற கூற்று இவருக்கு 100க்கு 100 பொருந்தும். இவரது மனைவி சூசன்னா வாழ்விலும் தாழ்விலும் சம பங்கேற்று தோன்றாத துணையாக இருந்தார். பின் ஏன் பிற தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் இவருக்கு அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வருது. கால் சுவடுகள் இல்லா பெருந்தகை, ஓகேவா, அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்கிறாங்க. ஓகேவா, இவரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றிய இவரது பெயர் கொண்ட பேரன் எழுதாவிட்டால் இவரது வாழ்வும் வாக்கும் வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுவடுகள், கால் சுவடுகள் இல்லா பெருந்தகை அப்படின்னு சொல்லி இவரை கருதுகிறாங்க. இவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை இவரது பற்றிய வாழ்க்கை வரலாற்றை பற்றி, ஓகேவா, யாரை பற்றி, ஜார்ஜ் ஜோசப்பை பற்றின வாழ்க்கை வரலாற்றை பற்றி இவரது பெயர் கொண்ட பேரன், பாருங்கள், இவரது பெயர், அவர் பேரும் ஜார்ஜ் ஜோசப் தான். ஓகேவா, இவரோட பேரன் பேரும் ஜார்ஜ் ஜோசப் தான். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கிறாரு. பாருங்கள், பேரன் எழுதாவிட்டால் இவரது வாழ்வும் வாக்கும் கால வெள்ளத்தில் மூழ்கி போயிருக்கும். இவரை நேரில் அறிந்த வா ராமசாமி இவரை பற்றி எழுதும்போது ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்களில் தரை சிறந்த நிற்பவர்களில் முன்னணியில் நிற்பவர்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், வா ராமசாமி என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜோசப் அவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்களில் தலை சிறந்து நிற்பவர்களில் முன்னணியில் நிற்பவர்னு யார், நம்ம ஜார்ஜ் ஜோசப்பை சொல்கிறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. வா ராமசாமி இப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி இவரோட வாழ்க்கை வரலாற்றை எழுதினது யாருன்னா இவரோட பேரன் தான் எழுதியிருக்கிறாரு. என்னன்னு, ஜார்ஜ் ஜோசப் இஸ் லைஃப் அண்ட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை எழுதியிருக்காரு. அவரு பேரும் ஜார்ஜ் ஜோசப் தான். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் முடிஞ்சது. அடுத்து பி வரதராஜுலு நாயுடு. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகேவா, பெருமாள் வரதராஜுலு நாயுடு 1887 ஜூன் மாதம் 4ஆம் தேதி சேலம் மாவட்டம் ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய வளமான பலிஜா நாயுடு குடும்பத்தில் பிறக்கிறாரு. அப்போ வந்து ராசிபுரம் சேலம் மாவட்டத்தில் இருந்திருக்கும். ஓகேவா, 1887. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள். தந்தை பெருமாள் நாயுடு செல்வாக்கு மிக்க நிலச்சி வந்தார். தாயார் குப்பம்மாள் இல்லக்கிழத்தி. வரதராஜுலு ராசிபுரத்திலிருந்து சென்னை வந்து கல்வி பெற்றார். பாருங்கள், இந்த மாதிரி சென்னை வந்து இந்த மாதிரி கல்வி கற்கிறார். ஓகேவா, ராசிபுரத்திலிருந்து சென்னை போய் கல்வி இந்த மாதிரி கற்கிறாரு. சித்த வைத்தியத்திலும் ஆயுர்வேதத்திலும் புலமை பெற்று மருத்துவ தொழில் செய்து பெரும் புகழ் பெற்றதால் மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து டாக்டர் வரதராஜுலு நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையோடு அழைக்கிறாங்க. முற்போக்கு சிந்தனையாளர். வரதராஜுலு பள்ளி பருவத்திலிருந்தே முற்போக்கு சிந்தனையாளர், செயலாற்றல் உடையவர். இவர் உயர் பள்ளி மாணவராக இருந்தபோதே வங்காளத்தில் தோன்றிய வந்தே மாதரம் போராட்ட புயல் இவரை தாக்கியது. வாவு சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் சுப்பிரமணிய பாரதியாரும் சுதேசமித்திரன் ஆசிரியர் சுப்பிரமணிய ஐயரும் சென்ற வழியே இவரும் செல்றார். பாருங்கள், இவங்கெல்லாம் போன வழியிலேயே இவரும் போகிறார் அப்படின்றாங்க. வரதராஜுலு முற்போக்காளர் சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தார். இதை பார்த்து வச்சுக்கோங்க. முற்போக்காளர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்தது யார் அப்படின்னா நம்ம வரதராஜுலு நாயுடு. இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. அந்நிய துணி புறக்கணிப்பு, சுதேசியம் போன்ற லட்சிய விதைகளை மாணவர்களிடையே விதைத்தார். விளைவு என்ன அப்படின்னா பள்ளியை விட்டு விலக்கப்பட்டார். இந்த மாதிரி இப்போ ஸ்கூலை விட்டு இவர் வந்து இந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. ஓகேவா, மாணவர்கள்கிட்ட வந்து சுதேசியை பற்றின லட்சிய விதைகளை வந்து இந்த மாதிரி சொன்னனால இவர் ஸ்கூலில் விட்டு இவர் வந்து தூக்கிடுறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள். நாயக்கர் நாயுடு முதலியார். ஓகேவா, பள்ளியிலிருந்து நீக்கப்பட்ட வரதராஜுலு நாயுடு வந்து தேசிய அரசியலில் ஈடுபட்டார். இந்திய தேசிய காங்கிரஸில் போய் சேர்றாரு. மருத்துவ தொழிலை விட்டுறாரு. 1917 மருத்துவ தொழிலை விட்டுறாரு. பாரதியாரோட தேசபக்தி பாடல்களை மனதில் பறி கொடுத்த பாரதியார் வந்து நம்ம வரதராஜுலு நாயுடு பாண்டிச்சேரி போய் பாரதியை சந்தித்து அவரது ஆசி பெற்று திரும்புகிறார். அவர்கிட்ட வாழ்த்து வாங்குறாரு. ஓகேவா, இந்த மாதிரி பாண்டிச்சேரி போகிறாரு. பாரதியோட பாட்டை கேட்டு அவர் மேலே இருக்கிற பற்று காரணமாக பாண்டிச்சேரியில் இருக்கிற பாரதியாரை போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரு. அன்னி பெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி இயக்க நடவடிக்கையில் பங்கேற்கிறார். பாருங்கள், வரதராஜுலு நாயுடுவும் அன்னி பெசன்ட் அம்மையாரோட சுயாட்சி இயக்கத்தில் பங்கேற்கிறாரு. தமிழ்நாடு காங்கிரஸோட தன்னை வந்து இணைச்சிக்கிட்டு தனக்கென ஒரு தனி தடத்தை வந்து போட்டுக்கிறாரு. வட இந்தியாவில் பால் லால், ஓகேவா, பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் இருந்ததை போன்று தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நாயக்கர் நாயுடு முதலியார் ஒரு 3 பேர் வெயிட்டான ஆளாக இருப்பாங்க. யார் அப்படின்னா நாயக்கர். ஓகேவா, நாயக்கர், அடுத்து பார்த்தீங்கன்னா நாயுடு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முதலியார். இந்த நாயக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னா நம்ம திருவிக்கா. ஓகேவா, திருவிக்கா வந்து இந்த மாதிரி முதலியார் வந்து திருவிக்கா. நாயக்கர் வந்து பார்த்திங்கன்னா பெரியார். ஓகேவா, ஈவ ராமசாமி பெரியார் நாயக்கர். அடுத்து நாயுடு வந்து பார்த்திங்கன்னா வரதராஜுலு நாயுடு. அடுத்தது முதலியார் வந்து பார்த்திங்கன்னா திருவி கல்யாண சுந்தரம் முதலியார். ஓகேவா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே எப்படி லால். ஓகேவா, நம்ம சொல்லுவோம் பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய். அந்த மாதிரி இங்கே வந்து இவங்க இருந்திருக்காங்க. ஓகேவா, யார் நாயக்கர், நாயுடு, முதலியார். நாயக்கர் அப்படின்னா ஈவ ராமசாமி நாயக்கர், நாயுடுனா வரதராஜுலு நாயுடு, முதலியார் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரம் முதலியார். இந்த மாதிரி புகழ்பெற்ற
பெற்று தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்கன்றாங்க. தொழிலாளர் தோழன் வரதராஜ நாயுடு திருவிக்காவை போன்ற தொழிலாளர் உரிமையிலும் நலனிலும் அக்கறை கொண்டவர். 1918ஆம் ஆண்டு மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை ஆதரித்து ஊக்குவிச்சு இந்த மாதிரி உரையை வந்து எழுப்பியிருப்பார். பாருங்கள், மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்களை வந்து தொழிற்சாலை தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை வந்து ஆதரித்தது எப்போ அப்படின்னா 1918. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. மதுரையில், ஓகேவா, நல்லா அதை பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் ஏரியா, ஓகேவா. பாமரருக்கும் புரியக்கூடிய எளிய இனிய காந்த கவர்ச்சியோடு ஆள்காட்டி விரலை உயர்த்தி பேசக்கூடிய நாவாண்மை பெற்ற மக்கள் பேச்சாளர் யார்? நம்ம வரதராஜ நாயுடு. மேடை பேச்சுக்கு முன்னோடி ஆவார். பார்த்துக்கோங்க, மேடை பேச்சுக்கு இவரு ஒரு முன்னோடி தான். என்னதான் வந்து நம்ம வந்து மேடை பேச்சுக்கு வந்து திருவிக்கா இருந்தாலும் இவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேடை பேச்சுக்கு வந்து முன்னோடி. ஆங்கில அரசாங்கம் அவர் மீது அரசு அவமதிப்பு குற்றம் சாட்டி 18 மாதம் சிறை தண்டனை கொடுத்தது. எப்போ? 18 மந்த், ஓகேவா. 18 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க. நாயுடு மீது தொடரப்பட்ட வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சார்பாக ராஜாஜியும் வாதாடுறார், ஓகேவா. நாயுடு மேலே இந்த மாதிரி வழக்கு போட்டுறாங்க. அந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சார்பாக ராஜாஜி வந்து வாதாடுறாரு. சேலம் ஆதிநாராயண செட்டியார், மதுரை ஜார்ஜ் ஜோசப், எஸ்ஆர் வரதராஜ நாயுடு இவங்க எல்லாம் ராஜாஜிக்கு உதவியாக இருக்கிறாங்க, ஓகேவா. ஏன் அப்படின்னா ராஜாஜி மேலே தானே வந்து இந்த மாதிரி நாயுடு மேலே தானே வந்து இந்த மாதிரி வழக்கு தொடர்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாயுடுக்கு வந்து எல்லாமே இந்த மாதிரி இதாக இருக்கிறாங்க, ஓகேவா. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நாயுடு வந்து குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்றாங்க, ஓகேவா. அடுத்து பாருங்கள், கருத்து சுதந்திரம். சிறையிலிருந்து மீண்ட வரதராஜ நாயுடு தமிழ்நாடு என்ற வார இதழை துவக்கினார். ரொம்ப ரொம்ப முக்கியம்பா, தயவு செஞ்சு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடுன்ற வார இதில் நடத்தினது யார் அப்படின்னா நம்ம இவர் தான், ஓகேவா, வரதராஜ நாயுடு. இது நம்ம கொஸ்டினே போல் பண்ணியிருப்போம், அதில் கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த இதழில் அரசாங்கத்தையும் ஆளுநரையும் எதிர்த்து கட்டுரைகள் எழுதினார். சென்னையில் அப்போது ஆளுநராக இருந்த பெட்லான் பிரபு இந்தியர் சுயமாக சிந்திப்பதற்கோ அல்லது சுதந்திரமாக வாழ்வதற்கோ அருகதை அற்றவர்கள் என்ற கருத்துடையவர். பாருங்கள், இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. சுகவாசி, ஓகேவா, சுகவாசி, ஊட்டி குழுமையில் வாழ்ந்தவர். அந்த காலகட்டத்தில் அவரை எதிர்த்து எழுதக்கூடிய துணியும் வரதராஜ நாயுடுக்கு மட்டுமே இருந்தது. யார்? நம்ம பெட்லாண்டு பிரபுவை எதிர்த்து எழுதக்கூடிய இந்த தைரியம் வந்து நம்ம வரதராஜ நாயுடுக்கு தான் இருந்தது அப்படின்றாங்க. அதே மாதிரி நாயுடு தமிழ்நாடு இதழில் 2 கட்டுரைகள் அரச அநாகரிகமானவை என்று குற்றம் சாட்டப்பட்டு 9 காலம் சிறையில் அடைக்கிறார். பாருங்கள், 9 மாதம் வந்து இந்த மாதிரி சிறையில் அடைக்கிறாங்க. தமிழ்நாடு இதழில் வந்து ஒரு 2 கட்டுரை எழுதிடுறாரு. அந்த 2 கட்டுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அநாகரிகமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பொய் கேஸை போட்டு தலைவர் வந்து ஒரு 9 மாதம் ஜெயிலில் பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. நாயுடுவோட கருத்து சுதந்திரத்துக்காக எதையும் இழக்க தயாராக இருந்தது. 1923 பெரியகுளம் தாலுகா மாநாட்டில் தடை உத்தரவை மீறி பேசியதற்காக மறுபடியும் 9 மாதம் வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. இது இவரது 3வது சிறைவாசம் அப்படின்றாங்க. பாருங்கள், ஆல்ரெடி 3 டைம் வந்து ஜெயிலுக்கு போயிட்டார். ஹரிஜன சேவையில் ஈடுபடுறார், ஓகேவா. என்னது? காந்தி ஹரிஜன முன்னேற்றத்துக்காக அகில இந்திய ஹரிஜன சேவா சங்கத்தை ஏற்படுத்தினதுக்காக அதை நிதி வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி கேட்பார். ஹரிஜன நலத்துக்காக இந்த மாதிரி நிதி கேட்பார். அந்த நிதி சேர்ப்பதற்காக இந்தியா முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு. நாம கூட பார்த்தோம், ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருக்மணி லட்சுமிபதியும் அவங்களோட பொண்ணு இந்திராவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நகையை கழட்டி கொடுத்துருப்பாங்க அப்படின்லாம் பார்த்தோம். இந்த நிதிக்காக ஒவ்வொருவரும் ஓகேவா, தன் தியாகம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார், ஓகேவா. ஒவ்வொருத்தரும் வந்து தியாகம் செய்யணுன்றாங்க, ஓகேவா. யார்? நம்ம வரதராஜ நாயுடு சொல்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்த காந்தி 1920 ஆகஸ்ட் மாதம் வராரு. வந்து திருப்பூர் வந்தப்போ, ஓகேவா, திருப்பூருக்கு வந்தப்போ வரதராஜ நாயுடுவோட இல்லத்தில் தங்கியிருக்காரு. எப்போ? 1920 ஆகஸ்ட் மாதம் இந்த மாதிரி வராரு. அப்போ வந்து திருப்பூரில் வந்து தங்கியிருக்கிறார், ஓகேவா. திருப்பூரில் வந்து தங்கியிருக்கிறாரு. யார் வீட்டில் அப்படின்னா வரதராஜலோட வீட்டில். அப்போது நடைபெற்ற மகளிர் கூட்டத்தில் நாயுடுவோட மனைவி ருக்மணி அணிந்திருந்த நகைகளை கலற்றி காந்தியிடம் கொடுத்துட்டார். பார்த்தீங்களா, இப்போ தானே சொன்னோம் நம்ம இந்த மாதிரி ருக்மணி லட்சுமிபதியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணு இந்திராவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நகையை எல்லாத்தையும் கழட்டி காந்திகிட்ட கொடுத்துருவாங்க. தன் கணவர் வரதராஜலு எவ்வளியோ அவ்வளியே சென்றார் மனைவி. காந்தி மீண்டும் சேலம் வந்தபோது வரதராஜ வீட்டில் தான் தங்கினார் அப்படின்றாங்க. மறுபடியும் 1920 வந்ததுக்கப்புறம் 21 மறுபடியும் வருவார், ஓகேவா. 21 மறுபடியும் வருவார். அப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவரோட வீட்டில் தான் தங்கியிருந்தாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒத்துழையாமைக்கு ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்தி கைது செய்யப்பட்டப்போ 1922 நாடெங்கும் எதிர்ப்பு எழுந்தது. தமிழ்நாட்டில் வரதராஜ நாயுடு அவரது எதிர்ப்பை அவருக்கே உரிய முறையில் வெளிப்படுத்தினார். காந்தி விடுதலையாகி வரும் வரை அரசாங்கத்துக்கு வரி செலுத்தப் போவதில்லை என்று அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதினார் நாயுடு என்ன சொல்கிறாரு? காந்தியை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒருத்தருமே வந்து வரி கட்ட மாட்டோம்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு தைரியமாக லெட்டரே போடுறாரு. அதற்காக அவரது கார் பார்த்தீங்கன்னா ஏலத்தில் பிடிச்சி விட்டுறாங்க. பார்த்துக்குங்க, இந்த வரதராஜ நாயுடுவோட காரை பிடிச்சி ஏலத்தில் போட்டுறாங்க, ஓகேவா. அவரது வீட்டையும் பார்த்தீங்கன்னா ஜப்தி செஞ்சிடறாங்க. தமிழ்நாடு நாயுடுவின் வீரம் கண்டு வியந்தது வாழ்த்து. பாருங்கள், தமிழ்நாடு வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள்லாம் நாயுடுவோட வீரத்தை பற்றியும் இந்த மாதிரி அந்த விவேகத்தை பற்றியும் இந்த மாதிரி வாழ்த்துறாங்க, ஓகேவா. பாருங்கள், அடுத்தது காந்தியை பற்றி பேசுனதுக்காக அவரோட காரையும் வந்து ஏலத்தில் போட்டுறாங்க, அவரோட வீட்டையும் ஜப்தி பண்ணிடுறாங்க, ஓகேவா.
சாதி வேற்றுமைக்கு எதிர்ப்பு. வாவேசு ஐயர் சேரமான் தேவியில் ஒரு தேசிய பள்ளியை நடத்தி வந்தார். அதன் நோக்கம் தமிழ்நாட்டு வீரர்களை நாட்டுப்பற்று மிக்க வீரர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்றதான் சொல்லி அறிவிக்கிறாரு. அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அந்த பெரியார் ராமசாமி ஐயர் கேட்டுக்கொண்டதை ஏற்று 10,000 ரூபாய் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் நிதியிலிருந்து கொடுக்குறாரு. மேலும் ஆயிரக்கணக்கான ரூபாய் மக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டது. சேரமாதேவி குருகுலம் என்று அழைக்கப்பட்ட அந்த ஆசிரமத்தில் உணவு பரிமாறும் போது பிராமண பிள்ளைகளுக்கு குருகுலத்துக்கு உள்ளேயும் பிற மாணவர்களுக்கு ஆசிரமத்துக்கு வெளியேயும் உட்கார வைத்து உணவு பரிமாற்றப்பட்டது. பாருங்க, இந்த மாதிரி உணவு பரிமாற்றம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராமணர்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க, அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால் அதை கண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப சாதி பாகுபாட்டை பெரியார் எதிர்க்கிறார். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், குருகுல மாணவர்களுடைய காட்டப்பட்ட அந்த சாதி வேறுபாட்டை பெரியார், வரதராஜல் நாயுடு, திருவி கல்யாண சுந்தரார், ஓகேவா, இவங்க எல்லாருமே வன்மையாக கண்டிக்கிறாங்க. பெரியார் குருகுலத்துக்கு அளித்து வந்த நிதி உதவியை நிறுத்தி விட்டார். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பண்ணால் எதுக்கு நாங்கள் நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியை நிறுத்திடுறாரு. இந்த விவகாரம் பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியதால் வாவேஸ்வரர் குருகுல பள்ளி பொறுப்புலேருந்து விலகிக்கிறார். சரி, இனிமேல் நான் இந்த பள்ளி பொறுப்பை ஏற்று நடத்தலை, நீங்களே நடத்திங்கன்னு சொல்லி அந்த பொறுப்புலேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பெரியார், திருவிகா, அதுக்கப்புறம் ராஜாஜி, டிஎஸ்எஸ் ராஜன், இவங்களாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து இவங்க எல்லாருமே விலகிக்கிறாங்க. இவர்கள் விளையாததுக்கு காரணம் என்னென்னா சாதி வேறுபாடு இருந்தனால தான் நாங்கள் விலகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் அர்னால்டு சொல்றாரு. இவங்க எல்லாருமே இந்த இவங்க எல்லாருமே விலகனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கருத்து வேறுபாடு தான் காரணம்னு சொல்லி டேவிட் அர்னால்டு அப்படின்றவர் சொல்றாரு. வரதராஜல் நாயுடு மட்டும் காங்கிரஸில் இருந்து பின்னர் விலகி ஆரிய சமாஜத்தில் சேர்றாரு. பாருங்க, இந்த வரதராஜல் நாயுடு என்ன பண்றாரு, காங்கிரஸ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி என்ன பண்றாரு, போய் ஆரிய சமாஜத்தில் போய் சேர்றாரு. நம்மளுக்கே தெரியும் ஆரிய சமாஜம் 1875 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த இயக்கத்தில் தமிழ்நாடு இயக்கம் ஒன்று இருக்கும். அந்த தமிழ்நாடு இயக்க ஆரிய சமாஜத்தில் போய் சேர்ந்துக்கிறாரு. நாயுடு காங்கிரஸில் இருந்தபோது நீதி கட்சியை தீவிரமாக எதிர்த்து மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் பண்றாரு. அவர் அப்படி செய்யாவிடில் தமிழ்நாட்டில் நீதி கட்சியோட ஆதிக்கம் கொடிகட்டி பறந்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் திருவிகா. பாருங்க, இவர் இப்படி செய்யாமல் இருந்திருந்தா தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீதி கட்சியோட ஆதிக்கம் கொடிகட்டி பறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பின்னர் வரதராஜு நாயுடு சென்னை ராஜதானியில் நடைபெற்ற ஆலய நுழைவு போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்கிறார். பாருங்கள், இந்த மாதிரி சென்னையில் ராஜதானியில் நடந்த ஆலய நுழைவு போராட்டத்தில் இவர் தீவிரமாக பங்கேற்கிறார். யார்? நம்ம வரதராஜு நாயுடு. அடுத்தது இதழியல் பணி. பாரதியார், திருவிகாஜி, சுப்பிரமணிய ஐயர் ஆகியோரை தொடர்ந்து தேசிய இதழியல் துறையில் இந்த மாதிரி பேணி பாதுகாத்தவர் டாக்டர் வரதராஜு நாயுடு. மங்களம் சண்முக முதலியார் மற்றும் சுப்பிரமணிய சிவா பொருளாதார நெருக்கடிக்கிடையே நடத்தி வந்த பிரபஞ்சமித்திரன் இதழை நாயுடு வாங்கி அதன் ஆசிரியராக இருந்து அவர் சிறை செல்லும் வரை அது சிறப்பாக நடத்திடுவார். பாருங்கள், இந்த மாதிரி பிரபஞ்சமித்திரன் இந்த இதழ் பேரை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பிரபஞ்சமித்திரன். ஓகேவா? இந்த இதழ் பேர் பிரபஞ்சமித்திரன். இந்த இதழை பார்த்தீங்க அப்படின்னா நாயுடு விலைக்கு வாங்கிட்டு வராரு. 1916 1918 வரைக்கும் இந்த இதழை நடத்துகிறாரு. அப்போ பிரபஞ்சமித்திரன் அப்படின்ற இதில் விலைக்கு வாங்கி நடத்தினது யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம இவர் தான் போடணும். யார்? நம்ம வரதராஜல் நாயுடு தான் போடணும். அதை பாருங்கள், மங்களம் சண்முக முதலியார், சுப்பிரமணிய சிவா இவங்க 2 பேரும் நடத்திட்டு வந்திருப்பாங்க அந்த இதில். அந்த பிரபஞ்சமித்திரன் இதில் தான் இவர் வாங்கியிருப்பார். ஓகேவா? அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பத்திரிகை அரசாங்கத்தால் 1000 ரூபாய் ஈட்டுத்தொகை கேட்டு முடக்கப்பட்டது. பாருங்கள், அரசாங்கத்துக்கிட்ட 1000 ரூபாய் கேட்டு அந்த பத்திரிகையை முடக்கிட்டாங்க. இந்த முறையீச்சில் நாயுடுக்கு உறுதுணையாக இருந்தவர் பேனா மன்னன் டிஎஸ்எஸ் சொக்கலிங்கம். பாருங்கள், பேனா மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யார் பார்த்துக்கோங்க. பேனா மன்னன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா டிஎஸ்எஸ் சொக்கலிங்கம். அவர் நாயுடுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. நம்ம வஉசியின் வார்த்தைகளில் கூற வேண்டுமாயின் காலஞ்சென்ற ஜி சுப்பிரமணிய ஐயரை போல டாக்டர் நாயுடுவும் பத்திரிகை உலகில் ஒரு தனி சுடராக விளங்கினார் அப்படின்றாங்க. தேசிய ஆதர சங்கங்களுடன் வெற்றிகரமாக ஒரு தேச பாஷை பத்திரிகை நடத்தி வீரர்களில் நாயுடுவை காலம் சென்ற ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு இணையாக சொல்லலாம். ஆங்கில இதழ் ஒன்று துவங்க வேண்டும் என்று எண்ணிய நாயுடு 1932 இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ற நாளேட்டத்தை துவங்கினார். பாருங்கள், இது முக்கியம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நாளேட்டை தொடங்கினது யார் அப்படின்னா, ஓகேவா, இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓகேவா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு நாளேட்டை தொடங்கினது யாருன்னா நம்ம இவர் தான். ஓகேவா? யார்? நம்ம வரதராஜல் நாயுடு தான். ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. 1932 இந்த மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற இதழ் நடத்தினது நம்ம வரதராஜல் நாயுடு தான். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த நூற்றாண்டு காலகட்டத்தில் வரதராஜல் நாயுடு தமிழ்நாட்டு அரசியலில் தனித்தடம் பதித்தார். 1930-32 காலகட்டத்தில் நடத்திய உப்பு சத்தியாகிரகத்தையும் சட்ட மறுப்பு இயக்கத்தையும் துணியுடன் எதிர்த்தார் நாயுடு. ஏன் அப்படின்னா 30லேருந்து 34 வரைக்கும் சட்ட மறுப்பு இயக்கம் நடக்கும். ஓகேவா? அதை இந்த மாதிரி எதிர்க்கிறார். ஓகேவா?
இருப்பினும் அவரது அரசியல் செல்வாக்கு குறையவில்லை. இந்தியா விடுதலை பெற்ற பின்னர் அவர் 1959 சென்னை சட்டமன்ற மேலவைக்கு சேலம் தொகுதியிலிருந்து காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதேபோன்று 1952 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வரதராஜுலு நாயுடு சேலம் தொகுதியிலிருந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் மோகன் குமாரமங்கலத்தை தோற்கடித்து சட்டமன்ற உறுப்பினரானார். இங்கே பாருங்கள், சட்ட மேலவைக்கு 1951 வந்து இந்த மாதிரி சேலம் தொகுதியிலிருந்து காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதே மாதிரி 1952 பொதுத் தேர்தல், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடக்குது. ஓகே, சாரி, நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் கிடையாது, இங்கே தமிழ்நாட்டில் பொதுத் தேர்தல் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சேலம் தொகுதியில் வந்து இந்த மாதிரி நிற்கிறாரு, வரதராஜுலு நாயுடு நிற்கிறார். அவர் எதிர்த்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் யார் நிற்கிறாருன்னா குமாரமங்கலத்தை சேர்ந்த நம்ம இந்த மாதிரி ஒருத்தர் மோகன் அப்படின்ற ஒருத்தர் நிற்கிறார். ஓகேவா, மோகன் வந்து நிற்கிறாரு. ஆனால் மோகன் வந்து பார்த்தீங்கன்னா தோத்துடுறாரு. ஓகேவா, மோகன் வந்து தோத்துடுறாரு. யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இவர் தான் ஜெயிக்கிறார், வரதராஜுலு நாயுடு தான் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. சில சமயங்களில் நாயுடு பெரியாருக்கும் காமராஜருக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருக்கிறாரு. தன்மானத்தோடும் தற்சார்போடும் சுய சிந்தனையோடும் தமிழர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட டாக்டர் வரதராஜுலு நாயுடு எப்போ இறக்குறாரு அப்படின்னா ஜூலை மாதம் 23 ஓகேவா, ஜூலை மாதம் 23 1957 இந்த மாதிரி இறந்துடுறாரு. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள் மதிப்பீடு. டாக்டர் வரதராஜுலு நாயுடு பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட போது தமிழ்நாட்டு அரசியல் அனுபவமும் ஆற்றலும் மிக்க பல தலைவர்கள் இருந்தனர். நாட்டு பணியை பொறுத்தவரை அவர்களோடு ஒத்துப்போன நாயுடு தனக்கு சரிப்பட்டதை என தயங்காது கூறவில்லை, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் அந்நிய ஆதிக்க எதிர்ப்பிலும் தமிழ்நாட்டை தட்டி எழுப்பதிலும் உயர்ந்து நின்றார். தேச விடுதலைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தமிழ்நாட்டு மக்கள் மனச்சிறையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்கும் கொடுத்தார். தொழிலாளர் உரிமைக்காகவும் சாதி பாகுபாற்றற்ற தமிழர் சமுதாயம் அமைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த மாதிரி உரத்த குரல் கொடுத்தவர் யாருன்னா நம்ம வரதராஜுலு நாயுடு முற்போக்கு சிந்தனையின் முன்னோடி, மேடை பேச்சுக்கு எடுத்துக்காட்டு. காந்தியை எதிர்கொண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கொடிகட்டி பறந்தவர், காலத்தின் குரலாக ஒலித்தவர். வரதராஜுலு நாயுடு, ஜார்ஜ் ஜோசப், R.K. சண்முக செட்டியார், இவங்க 3 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட திரிகடுகங்கள் அப்படின்ட்டு ஒருத்தர் பாராட்டியிருக்கிறார். யார்? ராமசாமி சொல்லியிருக்காரு. பாருங்கள், தமிழ்நாட்டோட திரிகடுகங்கள் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வரதராஜுலு நாயுடு, ஜார்ஜ் ஜோசப், R.K. சண்முகம் செட்டியார், ரொம்ப 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 முக்கியம். ஸோ தமிழ்நாட்டோட 3 திரிகடுகங்கள் இவங்க தான், வரதராஜுலு நாயுடு, ஜார்ஜ் ஜோசப், R.K. சண்முகம் செட்டியார் அப்படின்னு சொல்லி ராமசாமி சொல்லியிருக்காரு. காங்கிரஸை விட்டு விலகி ஆரிய சமாஜத்தில் சேர்ந்து இந்தியா இந்துக்களின் நாடு, முஸ்லீம்களின் எவ்விதமான சமரச பேச்சும் கூடாது என நாயுடு கூறிய ஒரு முற்போக்கு சிந்தனையாளரின் பிற்போக்கு வாதமாகும்ன்றாங்க. நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, மக்கள் பற்று ஆகியவற்றை பற்றி கொண்டு தனக்கென ஒரு தனி இடத்தை போட்டுக்கொண்டவர் யார்? நாயுடு. தனக்கென்று ஒரு தனி தடத்தை போட்டுக்கொண்டவர் நாயுடு. நெருக்கடிகளை நகைச்சுவை உணர்வோடு எதிர்கொண்டவர். மரியாதையும் சுய சிந்தனையும் இல்லாத வரட்டு தத்துவம் ஆணிவேரற்ற ஆலமரம் போன்றது, முதுகு எலும்பு இல்லாதவன் மூட்டையை சுமக்க முற்படுவது போன்றது என்பது டாக்டர் வரதராஜுலு நாயுடு தமிழ்நாட்டு மக்களுக்கு விட்டு சென்ற செய்தி அப்படின்றாங்க. இத்தகைய தனிப்பெரும் தலைவரை பற்றிய விரிவான வாழ்க்கை வரலாறு வேண்டும் என்று விரும்புகிறார் தேசிய சங்கநாதம் டாக்டர் PS வரதராஜுலு நாயுடு பற்றி எழுதிய பேசுமணி. பாருங்கள், இந்த மாதிரி வந்து வரதராஜுலு நாயுடுவை பற்றி யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா பேசுமணி தான் எழுதியிருக்காரு. ஓகேவா, இவரோட பேர் பாருங்கள், தேசிய சங்கநாதம் டாக்டர் வரதராஜுலு நாயுடு பற்றி எழுதிய பேசுமணி. ஓகேவா, பார்த்து வச்சுக்கோங்க. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 3 தலைவர்களை வந்து பார்த்து முடிக்கிறோம். ஓகேவா, நம்ம ஜார்ஜ் ஜோசப்பும் பார்த்தாச்சு, வரதராஜுலு நாயுடு வந்து நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஓகேவா, இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா, DSS ராஜன், ஜார்ஜ் ஜோசப்பு, வரதராஜுலு நாயுடு, இந்த 3 பேருமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 தலைவர்கள் தான் இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண மாட்டோம். ஓகேவா, ஏன்னா கண்டிப்பாக ரிவிஷன் மஸ்ட்டு. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணுவீங்க, அப்படி எக்ஸாம் நல்லா பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.